ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 3வது வாரம் 2வது ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் அத்தனை பேரையும், நேரலையில் இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும், வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அற்புத இயேசு ஊழியத்தின் சார்பாக உங்கள் அத்தனை பேருக்கும் நான் வாழ்த்துதலை பதிவு செய்து கொள்கிறேன். கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு நன்றி சொல்லுவோம். கர்த்தர் நல்லவர். ஏன்னா பெரிய செய்தி, ஒரே ஒரு செய்தி, அவர் நல்லவர். அதைத்தான் நம்ம சொல்ல முடியும். அதை விட பெரிய செய்தியே கிடையாது. அவர் நல்லவராக இருக்கிறதுனால தான் நம்ம உட்கார்ந்தே இருக்கிறோம். ஆமென். சரி, ரைட். இந்த நாளில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள தேவன் உணர்த்தின, தெளிவாய் நடத்தின தேவனுடைய வார்த்தை ஆகாய் தீர்க்கதரிசி புஸ்தகம் 1090வது பக்கம், பழைய ஏற்பாடு 2ஆம் அதிகாரம். தேங்க்யூ, வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். 4வது வார்த்தையை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? ஆகாய் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம், 1090வது பக்கம், பழைய ஏற்பாட்டு புஸ்தகம். ஆனாலும் செருபாபேலே, நீ திடன் கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோத்சாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனே, நீ திடன் கொள். தேசத்தின் எல்லா ஜனங்களே, நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களோடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களோடு உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவிலே நிலை கொண்டு இருப்பார். பயப்படாதேயுங்கள். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், கொஞ்ச காலத்துக்குள்ளே இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் அசைய பண்ணுவேன். சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன். சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார். இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வசனத்தை பூரா படிச்சுக்கிட்டே போனால் அவ்வளவு ஆறுதலான ஒரு பகுதி ஆகாய் தீர்க்கதரிசி பகுதி. யாருக்கு சொல்லப்பட்டது? யாரு காலத்தில் சொல்லப்பட்டது? தரியு ராஜா ஆண்ட 2ஆம் வருஷம். முதல் பக்கத்தில் பாருங்களே, முதல் வசனம் ஆகாய் 2:1. தரியு ராஜா எங்க இருக்கிறாங்க? பாபிலோன்ல இருக்கிற இந்த சம்பவம். தரியு ராஜா அரசாண்ட 2ஆம் வருஷம் 6ஆம் மாதம் 1 தேதி. வேதம் ரொம்ப அழகானது. மாசம் இருக்கும், வருஷம் இருக்கும், அடுத்து பார்த்தீங்கன்னா நாள் இருக்கும், அது என்ன மாதம்னு எல்லாமே தெளிவாக இருக்கும். பிறப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா இவன் இவனை பெற்றான், இவன் இவனை பெற்றான், இவன் இவனை பெற்றான், இவன் இவனை பெற்றான். அவ்வளவு கரெக்டாக வேத புஸ்தகம் அழகாய் நமக்கு வம்ச வரலாறுகளை சொல்லும். இப்போ பாருங்க, தரியு ஆண்ட 2ஆம் வருஷம் 6ஆம் மாதம் 1 தேதியில கர்த்தருடைய வார்த்தை ஆகாய்க்கு உண்டாகி. யார் யாருக்கு சொல்லப்படுகிற வார்த்தை உண்டானது? ஆகாய்க்கு. யாருடைய காலம்? தரியு காலம். யார் யாருக்கு அந்த வார்த்தை உண்டாச்சான்? செருபாபேலுக்கு உண்டாச்சான், யோசுவாவுக்கு உண்டாச்சான், பிரதான மற்றிருக்கிற ஜனங்களுக்கு உண்டாச்சான். இது 3 நபர்களுக்கு இந்த வார்த்தை உண்டாகுது. ஒன்று காலம் தரியு காலம். கர்த்தருடைய வார்த்தை உண்டானது ஆகாய்க்கு. யார் யாருக்கு சொல்ல சொன்னாரு? செருபாபேலு என்கிற கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கும் யோசுவா என்கிற பிரதான ஆசாரியனுக்கும் பொது ஜனங்களுக்கு இந்த வார்த்தை வருகிறது. என்ன வார்த்தை சொல்றாரு கர்த்தர்? இங்க பாருங்களேன், 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 3 பேத்துக்குமே ஒரே வார்த்தையை தான் சொல்றாரு. ஆசாரியனுக்கும் ஒரு வார்த்தை தான், செருபாபேல் என்கிற எழுப்புதல் வீரனுக்கும் ஒரு வார்த்தை தான், ஜனங்களுக்கும் ஒரே வார்த்தை தான். என்ன சொல்றாரு? திடன் கொள்ளுங்கள், திடன் கொள்ளுங்கள், திடன் கொள்ளுங்கள். அப்ப இன்னைக்கு செய்தி கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, திடன் கொள்ளுங்க பிளஸ் என் வேலையை செய்யுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, திடன் கொண்டாத்தான் வேலையை செய்ய முடியும். யாருடைய வேலை? நம்ம வீட்டு வேலை கிடையாதுங்க. பரலோகத்தினுடைய வேலையை செய்வதற்கு தான் கர்த்தர் நம்மை திடன் கொள்ள சொல்றாரு. ஏன் இந்த வார்த்தைகளை அவர் பேசுறாரு? அதே அதிகாரம் ஆகாய் தீர்க்கதரிசி 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்து பாருங்களே. ஆகாய் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஏன் இந்த தீர்க்க தரிசனம் வெளிப்படுது? இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். மக்கள் எல்லாம் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்களா? இன்னும் காலம் வரல, இன்னும் காலம் வரல, இன்னும் நேரம் வரல, இன்னும் சந்தர்ப்பம் வரல, இன்னும் வசதி வரல, இன்னும் வாய்ப்பு வரல, இன்னும் கொள்ள காலம் ஆகும் தேவனுடைய தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறன்னு சொல்லி நாளையும் பொழுதையும் காலத்தையும் அவர்கள் போக்கி கொண்டு இருக்கிறாங்க. அதனால தான் கர்த்தர் இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை அன்றைக்கு இருந்தக்கூடிய யோசுவாவுக்கும்
அன்றைக்கு இருந்த செருபாபேலுக்கும் அன்றைக்கு இருந்த கர்த்தருடைய ஜனங்களுக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, நீங்க நாளையும் நேரத்தையும் காலத்தையும் தள்ளி கொண்டு போய்கிட்டு இருக்கிறீங்க, தள்ளி போடுகிறீங்க. காலம் இன்னும் வரல, நேரம் இன்னும் வரல, சந்தர்ப்பம் இன்னும் வரல என்று சொல்லி நீங்களே நாட்களை தள்ளிக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்க எழும்பி திடன் கொண்டு வேலையை செய்யுங்க, நான் உங்களோடு கூட இருப்பேன். அப்ப கர்த்தர் இன்றைக்கு நமக்கு நேரம் வந்துருச்சுன்னு சொல்றார். நேரம் வந்துருச்சுப்பா, நீ புறப்பட வேண்டிய நேரம் வந்துருச்சு. எஸ்தரு ஆகாஸ்வேர ராஜா பார்க்க 30 நாட்கள் சுத்திகரிக்கிற நாட்கள். அந்த நாட்கள் அவள் சுத்திகரிக்கப்பட்டது உண்மைதான். அன்னைக்கு அவளுக்கு வெள்ளை போலம் கொடுக்கப்பட்டுச்சு, குங்குளியம் கொடுக்கப்பட்டுச்சு, பலவிதமான வாசனை திரவியங்கள் அவளிடத்துல கொடுக்கப்பட்டுச்சு. பலவிதமாய் அவள் சுத்திகரிக்கப்பட்டா. 15 நாட்கள் இப்படிப்பட்ட சுத்திகரிப்பு, 15 நாட்கள் இப்படிப்பட்ட சுத்திகரிப்புன்னு பல விதத்தில் அவள் சுத்திகரிக்கப்பட்டு, அவளை செப்பனிடப்பட்டு, அவள் தகுதிப்படுத்தப்பட்டு, அவள் உருவாக்கப்பட்டு, கடைசியில் ஒரு குறிப்பிட்ட நாளில் அவள் ராஜாவுக்கிட்ட பிரவேசிக்க வேண்டிய நேரம் வந்தது. அப்பொழுது அவள் புறப்பட்டு போனாள். அதுபோல் நம்மளையும் கூட கர்த்தர் எத்தனையோ ஆண்டுகளாக ஆயத்தப்படுத்தினாரு, பலப்படுத்தினாரு, உற்சாகப்படுத்தினாரு, உயிரூட்டப்படுத்தினாரு, பல விதத்தில் நம்மளை தட்டி கொடுத்தாரு, எழுப்பினாரு, பல விதத்தில் நம்மளை ஆற்றினாரு, தேற்றினாரு. என் ஜனங்களை ஆற்றுங்கள், தேற்றுங்கள், அவர்களிடத்துல யுத்தம் முடிந்தது என்று சொல்லுங்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இப்படியெல்லாம் நமக்கு அவர் சொல்லிட்டு இப்போ கடைசியாக சொல்கிறாரு, இன்னும் நாளை தள்ளிக்கிட்டே இருக்கிறீங்களேப்பா, காலம் வந்துருச்சு, நேரம் வந்துருச்சு, சமயம் வந்துருச்சு, சந்தர்ப்பம் வந்துருச்சு, நீங்கள் புறப்பட வேண்டிய ஊழியத்தை கட்டி எழுப்ப வேண்டிய காலம் வந்துருச்சு என்பதை நமக்கு நினைப்பூட்ட விரும்புகிறாரு. இந்த குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா 20 வயசு வரையும் பிள்ளையை வளர்ப்பாங்க, 22 வயசு வரையும் வளர்ப்பாங்க, 23 வயசு வளர்ப்பாங்க. அப்புறமேலு பெற்றெடுத்தவங்களுக்கு ஒரு பயம் வரும், ஐயோ பிள்ளைக்கு வயசாயிருச்சே, மாப்பிள்ளை பார்க்கணுமே, அது ஏற்ற நாளில் ஒரு மாப்பிள்ளை கையில் ஒப்பு கொடுக்கணுமே. பெண்ணை பெற்றவங்களுக்கு இந்த எண்ணம் எப்போ வரும்? 20 வயசு வரையும் வராது, 21 வராது, 22 வராது, 23 புதுசாக ஒரு கர்ப்ப வேதனை பிடிக்கும், பிள்ளைக்கு ஏற்ற ஒரு மாப்பிள்ளைய வரனை பார்க்கணுமே அப்படின்னு பெண்ணை பெற்றெடுத்தவங்க ஆயத்தமாவாங்க. அதே போல் ஆண்களை பெற்றெடுத்தவங்களும் 24 வயசு, 25 வயசு, 26 வயசு வரை கூட விட்டுருவாங்க. அப்புறமேல் நினைப்பாங்க, ஐயோ பையனுக்கு வயசாகிக்கிட்டே போகுது, இன்னும் லேட் ஆகிட்டா காலத்தை பொண்ணு கிடைக்காது, அவனுக்கு சீக்கிரமாக ஒரு என்ன பண்ணணும், கல்யாணம் முடிச்சு வைக்கணுமே, கால் கட்டு போடணுமேனு சொல்லி பெற்றோர்கள் தீவிரப்படுவதை நம்ம பார்க்கிறோம். அப்போ 24 வருஷம் இல்லாத ஒரு உணர்வும் ஒரு வேகமும் 25, 26 வர ஆரம்பிச்சிடும். இது உலகத்தில் நடக்கிற ஒரு நிகழ்வு. இன்றைக்கு கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, இத்தனை ஆண்டுகாலாக நாங்கள் உங்களை உட்கார வச்சு உங்களுக்கு உணவு கொடுத்து தாளாட்டி சீராட்டி தாய்ப்பால் போல வசனத்தை கொடுத்து எல்லாம் செஞ்சுட்டேன். இப்போ நீங்கள் எழுந்து வேலை செய்ய வேண்டிய காலம் வந்துருச்சு. இனி நீங்கள் இங்கே உட்கார்ந்து நேரத்தையும் காலத்தையும் சமயத்தையும் நீங்கள் நேரத்தையும் செலவு செய்யக்கூடாது, காலம் வல்லேன்னு நீங்கள் சொல்லக்கூடாது, நீங்கள் புறப்பட வேண்டிய காலம் வந்துருச்சு. பாருங்க, 3 பேத்துக்கும் கர்த்தர் சொல்றாரு. முதல்ல யோசுவாவை செருபாபேலை பார்த்து சொல்றாரு, ஏன் அந்த செருபாபேல் தான் அந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டவன், அவனுடைய கையே இதை முடித்து தீர்க்கும் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. சகரியா தீர்க்கதரிசி புஸ்தகத்துக்கு வாங்க, அங்கே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த செருபாபேலை பற்றி அங்கே விளக்கமாக பார்க்கலாம். ஆகாயில் கொஞ்சம் தான் இருக்கும். சகரியா புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வாங்க, 6வது வசனத்தில் இருந்து பார்க்கலாம். அப்பொழுது அவ செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், கர்த்தர் பாருங்க ஒரு மனுஷனை எப்படி தட்டி எழுப்பி அவனை உற்சாகப்படுத்தி அவனை உயிரூட்டம் பண்ணி அவனுக்கு ஒரு பலனை கொடுத்து அவனை அனுப்புகிறார் ஊழியத்திற்கு. எப்பயுமே தட்டி கொடுத்து அனுப்புகிறவர் தான் கர்த்தர். அவர் பாருங்க எப்படி அவனோடத்துல பேசுறாரு பாருங்க, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் செருபாபேலுக்கு சொல்றாரு. பலத்தினால் அல்ல செருபாபேல், பராக்கிரமத்தினால் அல்ல செருபாபேல், என்னுடைய ஆவியானவராலே உனக்கு காரியமெல்லாம் வாய்க்கும். அடுத்து பாருங்க, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய், தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார். இதெல்லாம் கர்த்தரே சொல்றார். அவன் தலைக்கல்லை கொண்டு வருவானா, அவன் அந்த தலைக்கல் அவன் கொண்டுட்டு வரும் பொழுது அங்க இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்களா, தலைக்கல்லுனா யாரு? தள்ளப்பட்ட கல்லே மூளைக்கு தலைக்கல், அவர் தான் இயேசு கிறிஸ்து. அவன் எதை கொண்டுட்டு வருவானா, இயேசு என்கிற நாமத்தை கொண்டு வருவான், இயேசு என்கிற பெயரை கொண்டுட்டு வருவான், இயேசுவை அவன் சுமந்து கொண்டு வருவான், இயேசுவை பிரதிபலிக்கிறவனாய் செருபாபேல் வருவான். அப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்களாம், கிருபை உண்டாவதாக கிருபை உண்டாவதாக என்று சொல்லுவார்களாம்.
பின்னும் பாருங்க, பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவ செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது. அப்ப இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் யார் போட்டது? செருபாபேல் தான் போட்டாரு. அதை பத்தி அவர் சொல்றாரு, அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும், அதனால் சேனைகளின் கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று அறிவாய். அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை எப்படி பார்க்கிறதா? சந்தோஷமா பார்க்கறதான். கை தட்டி கர்த்தருக்கு. அவன் என்ன நூல் வச்சிருக்கிறானா? கட்டடம் கட்டுறவங்க வச்சிருக்கிற தூக்கு கயிறு, தூக்கு நூல். அது ஒரு குண்டு மாதிரி ஒன்று தொங்கும், அதான் அந்த தூக்கு கயிறு. அந்த தூக்கு நூலையே தேவனுடைய 7 கண்களும் ஆச்சரியமா பார்த்துச்சான். கட்டடம் கட்டுற பணியில இருந்த அந்த செருபாபேலை கர்த்தர் ஆச்சரியமா பார்க்கிறாரு. சொல்றாரு, உன் பலத்தினால அல்ல, உன் பராக்கிரமத்தினால அல்ல, என் ஆவியானவர் உனக்குள்ள இருந்து வேலையை செய்வாரு. அற்பமா இருக்கிறத நீ நினைக்காத, ஆச்சரியமா நான் மாத்துவேன், உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வேன்னு சொல்லி அவனோடு முகமுகமா கர்த்தர் பேசுறார். இந்த பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 2 தீர்க்கதரிசி அனுப்பினார். ஒன்னு ஆகாய் தீர்க்கதரிசி, இன்னொன்னு சகரியா தீர்க்கதரிசி. 2 பேருமே திடப்படுத்தினார்கள், பலப்படுத்தினார்கள். தீர்க்க தரிசனம் சொல்லி 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 ஜனங்களை உற்சாகப்படுத்தி அவர்களை கொண்டு தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு வழி நடத்தினார்கள். அப்ப அருமையானவர்களே, இப்ப யோசுவாவுக்கு சொல்றாரு, அதே வார்த்தை தான் சொல்றாரு. ஆகாய் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல நடுப்புற பாருங்க. முதல்ல செருபாபேலே நீ திடன் கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோத்சாக்கின் குமாரனாகிய யோசுவா என பிரதான ஆசாரியனே நீ திடன் கொள். இந்த யோசுவா வேற, அங்க பார்க்கிற யோசுவா வேற, இங்க பார்க்கிற இந்த யோசுவா என்கிற பிரதான ஆசாரியன். அவனையும் பார்த்து கர்த்தர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? நீ என்ன செய்ய? திடன் கொள். ஆசாரிய ஊழியத்தில் இருக்கிற நீ, பிரதான ஆசாரியனா இருக்கிற நீ சோர்ந்துராத. சூழ்நிலைகளை பார்க்காத, பிரச்சனைகளை பார்க்காத, குழப்பத்தை பார்க்காத, உனக்கு விரோதமாக எழும்புகிற அம்மோனியர்கள் மோபாபியர்களை பார்க்காத, கிர்காசியரை பார்க்காத, எபூசியர்களை பார்க்காத, உனக்கு விரோதமாக எழும்புகிற தாகோன்களை பார்க்காத, உனக்கு விரோதமாக எழும்புகிற துஷ்ட ஆமான்களை பார்க்காத, உனக்கு விரோதமாக எத்தனை பேர் எழும்பினால் நீ பயப்படாத, திடன் கொள்ளு என்று சொல்லி அவனுக்கும் அதே வார்த்தையை சொல்றாரு. 3வது பாருங்க, தேசத்தின் எல்லா ஜனங்களே நீங்கள் திடன் கொள்ளுங்கள். எல்லா ஜனத்திற்கும் இதே வார்த்தை தான். அப்ப செருபாபேலையும் பார்த்து திடன் கொள்ளுங்கிறாரு, யோசுவாவையும் பார்த்து திடன் கொள்ளுங்கிறாரு, சகல ஜனங்களையும் பார்த்து கர்த்தர் திடன் கொள்ளுங்கிறாரு. இப்போ உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்சி சொல்லவா? நீங்க எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து சொல்லுங்க, திடன் கொள்ளுங்க, தைரியமா இருங்க. அந்த ஜெபாலய தலைவனை பார்த்து கர்த்தர் சொன்னாரு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாகவே இரு. அந்த படகுல போறவங்களை பார்த்து சொல்றாரு, திடன் கொள்ளுங்கள், பயப்படாதீங்க, நான் தான் வந்திருக்கிறேன். நீங்க ஆவேசம் ஆவேசம்னு கத்தாதீங்க, நான் தான் வந்திருக்கிறேன், திடன் கொள்ளுங்கள், தைரியமா இருங்கள். அப்ப எங்கெல்லாம் நம்ம பயப்படுறோமோ அங்கெல்லாம் கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்ற வார்த்தை திடன் கொள்ளு. இன்னைக்கு பயத்தோடு இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க சில பேர், என் எதிர்காலம், என் குடும்பம், என் பிள்ளைகள், என்னுடைய நிலை எப்படி ஆகுமோ, எப்படி போக போகுதோ, இப்படி இருக்குதேன்னு சொல்லி நீங்க ஒருவேளை கேள்விகளோடு இங்க உட்கார்ந்து இருந்தா நிச்சயமா கர்த்தர் உங்களுக்கு சொல்ற வார்த்தை திடன் கொள்ளுங்க. ஆனா ஒண்ணு செய்யுங்க, வேலை செய்யுங்க. என்ன வேலை செய்யறது? நாங்கள் தான் பிரதர் ஃபுல் டைமாக வேலை செய்கிறோமே, காலையில் வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் தானே வர்றோம், அந்த வேலையா நீங்கள் கேட்குறீங்களா? இல்லைங்க, அது உங்கள் வேலைங்க. உலகத்தில் 2 வேலை இருக்குது, ஒன்று உலக வேலை, 2வது உன்னத வேலை. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். இன்னைக்கு உலக வேலை எல்லாருமே செய்கிறோம். இன்னைக்கு உலக வேலையில் நம்ம எல்லாரும் சொல்ல வேண்டியதே கிடையாது. நம்ம ஸ்கூலுக்கு போகிற நேரம் உங்களுக்கு எல்லாம் தெரியும், நீங்கள் உங்கள் வேலைக்கு போகிற நேரம் உங்களுக்கு கரெக்டாக தெரியும். அது யாரும் சொல்ல தேவையில்லை. அதில் நம்ம ரொம்ப சின்சியராக கரெக்டாக இருப்போம், நேரம் தவறாமல் போயிடுவோம், கரெக்டாக நம்ம செயல்படுவோம். ஏன்னா நம்ம ஒரு எஜமானனுக்கு கணக்கு ஒப்புவிக்கணும், அவர்கள் நம்மளை கவனிக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம பயந்து நடுங்கி அவங்களுக்கு செய்ய வேண்டிய கணத்தை செஞ்சு அவங்க சொல்கிற நேரத்தில் போய் நம்ம எல்லாம் செய்கிறோம். ஆனால் அந்த வேலையை கர்த்தர் நம்மகிட்ட பேசலை, அந்த வேலையை செய்ய சொல்லலை. என்ன வேலை செய்ய சொல்கிறாரு? என்னுடைய ஆலயத்தை கட்டுங்க, நான் அதன் மேலே எப்படி இருப்பேன் தெரியுமா? பிரியமாக இருப்பேன். அப்போ இன்னைக்கு கர்த்தர் சொல்கிற வேலை அவருடைய உன்னதமான ஒரு வேலையை செய்யும்படி கர்த்தர் நம்ம அழைக்கிறார். பாருங்களேன், வேதம் சொல்லுது அந்த 4வது வசனத்துல, நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வேதத்துல எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 48ஆம் அதிகாரம் 10வது வசனம் கொஞ்சம் படிக்க பயமா இருக்கும், இருந்தாலும் நம்ம படிக்கலாம். ஏன்னா இதுக்கு நம்ம சொந்தக்காரங்க கிடையாது, ஆனால் தெரிஞ்சுக்கணும். ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா கரண்ட் வருது, ஆனால் மேலே எழுதி போட்டிருப்பேன் அபாயம்னு சொல்லி. நம்ம வீட்டுக்கு தான் கரண்ட் வரும், ஆனால் அதுக்குள்ளே
நன்மை நிறைய இருக்குது. ஆனால் தொடக்கூடாத இடத்துல தொட்டோம்னா உயிரும் போயிடும். ரெண்டுமே இருக்குது, ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது. வீட்டுக்குள்ளே வர்ற கரண்ட்டை வச்சு ஃபேன் ஓட்டலாம், மிக்சி ஓட்டலாம், கிரைண்டர் ஓட்டலாம், டிவி பார்க்கலாம், செல் சார்ஜ் போடலாம், உங்களுடைய சகல அத்தியாவசியக்கு அது பயன்படுது. ஆனால் அதில் துணிந்து கையை வச்சோம்னா அது நம்ம உயிரையும் என்ன பண்ணிடும், எடுத்துரும். அப்போ அது அபாயமான ஒன்று. ஆனால் நம்ம வீட்டுக்குள்ளே வந்து நமக்கு நிறைய விதத்தில் பயனுள்ள ஒன்று. பயன்படுத்துகிற விதத்தில் தாங்க அபாயமாக பயனுள்ளதா என்பது நம்ம கையில் இருக்குது. இங்கே பாருங்களே, தேவனுடைய ஊழியத்தை குறித்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, ஊழியத்துக்கு வாஞ்சைப்படுகிற, ஊழியம் செய்யணும்னு ஆசைப்படுகிற, எனக்கு ஊழியம் கிடைச்சாதா என்று ஏங்குகிற நமக்கு, லைவில் பார்க்குற அநேகருக்கு எரேமியா 48ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? கர்த்தருடைய, இந்த இடத்துல கர்த்தருடைய வேலையும் இருக்குது, உங்கள் வேலையும் இருக்குது. இது உங்கள் வேலையை நான் சொல்லலை, உங்கள் வீட்டு வேலை, உங்களுடைய ஜாப், நீங்கள் போகிற இடத்துல பணியாற்றுகிற அந்த வேலையை நான் சொல்லலை, அந்த வேலையை நம்ம பேசவே வரல, அதில் நீங்கள் சின்சியர். ஆனால் இப்போ கர்த்தர் நம்மகிட்ட பேசுறது கர்த்தருடைய வேலை. இந்த வேலையை அசதியாய் செய்கிறவன் எப்படி செய்யக்கூடாதான்? அசதியாய் அப்படின்னா சொல்றது அசால்ட்னஸ், பொறுப்பற்ற தன்மையில், ஏனோ தானோன்று, சமயம் இருந்தால் போகிறது, சமயம் இல்லாட்டி போகக்கூடாது, இப்படி இதான் அசால்ட்னஸ். ஒரு சின்சியர் இல்லாத ஒரு நிலைமையில அசதியாய் ஜாக்கிரதை இல்லாமல் செய்தா அவனை குறித்து வேதம் சொல்லுது, அவன் எப்படிப்பட்டவனா இருப்பானா? சபிக்கப்பட்டவன். அடுத்து பாருங்களே, ஒரு கையில் பட்டயம் இருக்கு. அந்த பட்டயம்னா எதுக்கு? எதிரியை வெட்டுறதுக்கு தான் பட்டயம். எதிரிகளுடைய கையிலிருந்து தன்னை காத்துக்கொள்வதற்காக அந்த பட்டயம், யுத்தத்திற்காக தான் அந்த பட்டயம். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, ரத்தம் சிந்தாதபடிக்கு தன் பட்டயத்தை அடக்கி கொள்கிறவன் சபிக்கப்பட்டவன். கையில் பட்டயம் இருக்குது, ஆனால் இதில் போய் வெட்டி அடுத்தவன் மேலே பட்டு அதில் ரத்தம் வந்து அவன் நம்மளை வெட்டி நம்ம அவனை வெட்டி, இதெல்லாம் நமக்கு தேவையா? பேசாமல் பட்டயத்தை உரையில் போடலான்னு பட்டயத்தை உரையில் போட்டு வச்சிருக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் எழுதியிருக்கார். பார்த்தீங்களா? எதிரிகளோடு சண்டை போடத்தான் பட்டயம். பட்டயத்தை எடுத்துகிட்டு போனால் ரத்தம் தான் சிந்தணும். பட்டயத்தை எடுத்துகிட்டு போனால் வெட்டு விழுகும், குத்து விழுகும், அடி விழுகும், வேதனை வரும், கண்ணீர் வரும், சில இடத்துல பொருள் இழக்க வேண்டியது வரும், சில இடத்துல பலவிதமான காயங்கள் வரத்தான் செய்யும். ஆனால் அதுக்காக பட்டயத்தை நான் கையில் பிடிக்க மாட்டேன்னு சொன்னால் அவனை கர்த்தர் சொல்றாரு, அவன் சபிக்கப்பட்டவன். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஊழியத்துக்கு போனால் சில பிரச்சனை வரத்தான் செய்யும். ஊழியத்துக்கு போகிற வீட்டில் எந்த வீட்லேயும் பிரச்சனை இல்லாமல் இருக்காது. வீட்டில் சும்மா இருந்தீங்கன்னா ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஊழியத்துக்கு போயிட்டு இருந்தீங்கன்னா கணவன் மனைக்குள்ளே பிரச்சனை வந்துடும், பிள்ளைகளுக்கு கீழ்ப்படியாது, வீட்டில் பார்த்தா பற்றாக்குறை வரும். ஏன்னா பிசாசு உங்களை எப்படி டைவெர்ட் பண்ணுவது, எப்படி உங்களுக்குள்ள சேக்னஸை உருவாக்குவது, எப்படி உங்களை சோர்வுபடுத்துவது, அதனால பல உபாய தந்திரங்களை அவன் கொண்டு வருவான். அதனால நம்ம சோர்ந்துட்டு போய் ஐயா ஊழியத்துக்கு வேணாம் பிரதர், ஊழியத்துக்கு போனால் பிரச்சனை வருது, போராட்டம் வருது, சரீரத்தில் பலவீனம் வருது, சரீரத்தில் பலவிதமான தேவையில்லாத போராட்டங்கள் உருவாகுது, அதனால வேண்டாம் பிரதர்னு நீங்கள் பட்டயத்தை எடுத்து பயன்படுத்தாமல், வசனத்தை எடுத்து சொல்லாமல், வசனத்தை பிறருக்கு அறிவிக்காமல் உங்கள் பட்டயத்தை நீங்கள் உரையில் போட்டுக்கிட்டீங்கன்னா கர்த்தர் ஒரே வாரியில் சொல்றாரு, நீ எப்படிப்பட்டவன் தான்? சபிக்கப்பட்டவன். அப்போ வேலையை சரியா செய்யாட்டி சபிக்கப்பட்டவன், சொல்லாட்டியும் சபிக்கப்பட்டவன். இதை தான் எரேமியா சொல்றார், நான் சொல்லவே கூடாதுன்னு தீர்மானிச்சுட்டு சொல்லவே மாட்டேன்னு நான் இருந்தேன், ஆனால் அந்த வசனத்தை என் இருதயத்தில் அடக்கி 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 இழைச்சி போயிட்டேன், கடைசியில் நான் சொல்லிட்டேன்னு சொல்றாரு. இதை கேட்குற தம்பி தங்கச்சி, இன்னைக்கு கர்த்தருடைய வேலையை நம்ம அசால்ட்டாக செய்யக்கூடாது, அசால்ட்டாக நம்ம அந்த பொறுப்பில் நடக்கக்கூடாது. உண்மையும் உத்தமமாக தேவன் எனக்கு நம்பி கொடுத்திருக்கிறார்கிற உணர்வோடு நம்ம அந்த ஊழியத்தை செய்யும் பொழுது பெரிய ஆசீர்வாதம் நமக்கு உண்டு. பாருங்க, 1 தீமோத்தேயு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நீங்கள் எனக்காக எடுத்து வாசிக்கும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் பக்கத்தில் நீங்கள் வேகமாக எடுக்கணும். தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். 1 தீமோத்தேயு 5:18 தெரிஞ்ச வசனம் தான். வேலையால் கூலிக்கு என்னவா இருக்கிறான்? பாத்திரவான. வேலை செஞ்சா தாங்க கர்த்தர் நமக்கு என்ன கொடுப்பாரு? கூலி கொடுப்பார். வேலை செய்யாதவனுக்கு கர்த்தர் ஒரு நாள் கூலி கொடுக்க மாட்டார். என்ன வேலை? உலக வேலைக்கு போனால் உலக கூலி கிடைக்குது, உன்னத வேலைக்கு போனால் உன்னதமான கூலி கிடைக்கும். அப்போ இங்கே பாருங்களேன், வேதத்தில் தீமோத்தேயுக்கு 5:18 பவுலடிகள் எழுதுறாரு, போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாயாக என்றும் வேலையால் தன் கூலிக்கு பாத்திரவானா இருக்கிறான் என்றும் வேத வாக்கியம் சொல்லுகிறதே. போர் அடிக்குது, போர் அடிக்கிற மாட்டை பார்த்துருக்கீங்களா? இப்போ போர் அடிக்கிறதுலாம் நிறைய இல்லை, இப்போல்லாம் மிஷின் வச்சு அடிச்சிடுறாங்க, டிராக்டரை வச்சு சுற்றிடுறாங்க. முன்னாடியெல்லாம் மாடுகளை வச்சு சோளங்களையும் நெல்லுகளையும் பலவிதமான தானியங்களையும் மிதிக்க விடுவாங்க.
அப்படி மிதிக்கி விடும் பொழுது அந்த மாடு அந்த தானியத்தின் மேலே சுற்றி சுற்றி வரும், கஷ்டப்பட்டு நடக்கும். அதால் நடக்கவே முடியாது. அது குழம்புலாம் அந்த குச்சி குத்தும். ஆனால் அதை சுற்றி வர்றவன் என்ன பண்ணி முடியாது தெரியுமா? மாட்டோட வாயை கட்டி விட்டுருவேன். ஏன்னா அது எடுத்து தின்றுமா. மாட்டுக்கிட்ட வேலை வாங்குவேன், ஆனால் மாடு மட்டும் என்ன செய்யக்கூடாது? சாப்பிடக்கூடாது. எவ்வளவு மனுஷனுடைய தந்திரம் பாருங்க. அந்த மாட்டை வச்சு தான் அவன் உயிர் போக வேலை செய்யும். அந்த மாடு தான் அந்த சுற்றி 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 அந்த மிதிக்கும். அது மிதிக்கிறதுனால தான் சோளங்கள் கீழே விழுகும், கம்புகள் கீழே விழுகும், தானியங்கள் கீழே விழுகும். ஆனால் அவன் நினைக்கிறேன், சுற்றி வர்ற மாடு எடுத்து தின்னுட்டா நமக்கு நஷ்டம் வந்துடுன்னு மாட்டு வாயை கட்டி போடுவேன். இதனால தான் கர்த்தர் சொல்றாரு, போரடிக்கிற மாட்டை வாயை கட்டாதப்பா, அதுதான் கஷ்டப்பட்டு மிதிக்குதில்ல, கஷ்டப்பட்டு சுத்துதில்ல, தின்னுட்டு போகுது, அதனால உனக்கு என்ன? அதை போய் ஏன் வாயை கட்டுற? அது எவ்வளோ வருத்தத்தோடு பிள்ளையாமிட்ட பேசின கழுத மாதிரி ஒரு நாளைக்கு அதுக்கு வாய் திறந்தா சொல்லணும், வேண்டா கை கொண்ட காலம் முதல் நான் உன்னையவே சுமந்துக்கிட்டு உன் பின்னாடி வர்றேனே, என்னை ஏண்டா போய் 4 கருதை தின்னா தான் உனக்கு என்ன? அதனால உனக்கு நஷ்டமாக போயிருப்பது, இவ்வளவும் உனக்கு இலவசமாக தானே கர்த்தர் கொடுத்துருக்கிறார். என்னை திங்க விடாதபடி என்னை வாயை கட்டிட்டு என் காலால் என்னை மிதிக்க விடுறியே, இது நியாயமாடான்னு அது கேட்டுரும். இதை கேட்குறவர்களே இன்னைக்கு அழகா கர்த்தர் சொல்றாரு, போரடிக்கிற மாட்டை வாயை கட்டாதே என்று எழுதியிருக்கிறது நமக்காகத்தான் எழுதியிருக்கிறாராம். என்ன சொல்றாருன்னா, வேலையா கூலிக்கு பாத்துறான், நீ உண்மையா வேலை செஞ்சு பார், நீ உண்மையா ஜெபம் பண்ணி பார், உண்மையா நீ கர்த்தருடைய ஊழியத்தை பாரத்தோடு நீ போய் செஞ்சேனா நிச்சயமாய் கர்த்தர் உனக்கு என்ன கொடுப்பாரு? வானத்தின் பல கனிகளை திறந்து கொடுப்பாரு. பாருங்க, இந்த இவர் என்ன பண்ண, ரெபேக்கால் என்ன பண்றா, தண்ணி கொண்டுட்டு வர்றான். அவ உணர்ந்து கொண்டுட்டு வர்றது ஒரு குடம் தண்ணி. நல்லா கவனிக்கணும். உள்ள மோண்டோ இவ்வளவு கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வருவா, துறவண்டையில இருந்து தூக்கிட்டு வர்றப்ப வெளியில இவர் இளையசர் நிற்கிறார். அவர் தண்ணி கேட்கிறார், கொஞ்சம் தண்ணி கொடுமான். என்ன பண்ணியிருக்கணும்? அவ, நானே கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வர்றேன், இதை உனக்கு கொடுத்தனா என் பொழப்பு என்ன ஆகுது? இன்னொரு நான் உள்ள போய் இறங்கிட்டு வர்றது எனக்கு கஷ்டம் இல்லையா? அதனால இனி போய் மோண்டுக்கென்று அவ சொல்லிட்டு போயிருந்துருக்கலாம். ஆனா அவ வச்சிருந்த சின்ன குடம், அங்க ஒரு நபர் நிக்கிறாரு, அந்த குடத்தை ஊத்துறா, கொஞ்சம் தான் கொடுத்தா. கொடுத்த உடனே என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாரு? கர்த்தர் அவளை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிட்டா. ஒரு குடத்து தண்ணியை ஊத்துறா, திருப்பி போய் பிடிச்சி ஊத்துறா, திருப்பி ஊத்துறா, திருப்பி ஊத்துறா, அத்தனை பேத்துக்கு ஊத்திக்கிட்டே இருக்கிறா. தன குடத்தை நிரப்பி 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 வார்த்தாள். அவ குடம் நிரம்புறப்பெல்லாம் ஒருத்தருடைய தாகத்தை தீக்கினா. முதல்ல ஊத்தின குடம் இளையசருடைய தாகத்தை தீர்த்துச்சு. 2வது ஊத்தின குடம் அவனோடு வந்தவங்களுடைய தாகத்தை தீர்த்துச்சு. 3வது 4வது 5வது 6வது 7வது எப்பெல்லாம் நிரப்புறாளோ அப்பெல்லாம் எதுக்கோ ஒரு ஜீவனுக்கு தண்ணீர் தாகத்தை அவ போக்கினா. எல்லாம் செய்து முடிச்சோடனே அவளுக்கு என்ன கிடைச்சிச்சு தெரியுமா? கையில அழகழகான அணிகலன்கள் வந்துச்சு, கழுத்துல அணிகலன்கள் வந்துச்சு, அவளுடைய இடைக்கட்சிக்கு அணிகலன்கள் வந்துச்சு. அது மட்டுமா, அவளை வாழ்க்கை துணைவியாய் கொண்டுட்டு போறதுக்கு அவர்கள் ஆயத்தமானார்கள். அப்ப இவ தனக்குன்னு கொண்டு வந்ததை பிறருக்குன்னு கொடுத்தா இல்லையா? அந்த வேலையை அவ செஞ்சா இல்லையா? உண்மையா உத்தமமா எவ்வளவு கஷ்டங்க, தண்ணி போய் மோண்டு மோண்டு வந்து ஊத்துறது சும்மாவா? அது என்ன சமதளத்திலே இருந்துச்சு, துறவண்டையில் போய் மோண்டுட்டு வரணும். அப்போ ஒரு குடத்தை தூக்கி அவள் உள்ள போய் செமந்து வெளியே கொண்டு வரப்ப அவளுக்கு இடுப்பு வலிச்சிருக்கும், கை வலிச்சிருக்கும், கால் வலிச்சிருக்கும். உள்ள இறங்கி 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 ஒரு பொண்ணால எப்படி இத்தனை ஒட்டகத்துக்கு தண்ணீர் வார்க்க முடியும்? ஒரு பெண்ணால எப்படி பட்டு ஒத்தகம் அதாக போச்சு, அது மேல 10 பேர் உட்கார்ந்து இருந்திருப்பேன், அவனுக்கு தண்ணி கொடுக்கணும், அவருக்கு தண்ணி கொடுக்கணும். கிட்டத்தட்ட அந்த இடத்துல எத்தனையோ லிட்டர் தண்ணி அவன் மோண்டு மோண்டு சலிக்காமல், மனம் வருத்தப்படாமல், முகத்தை சுளிக்காமல் உற்சாக மனதோடு ஊத்திக்கிட்டே இருக்கிறா. ஆனா அவளுக்கு தெரியாது நம்முடைய வாழ்க்கை இதன் மூலியமாய் தான் ஆசீர்வதிக்கப்பட போதுங்கிறது அவளுக்கு தெரியாதுங்க. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தருடைய ஊழியத்தை உற்சாகமாய் செய்யுங்க. இந்த ஊழியத்தினால வேலையால் கூலிக்கு பாத்திரனா இருப்பான். கர்த்தர் சொல்றாரு, சுவிசேஷத்தை அறிவிக்கிறவனுக்கு சுவிசேஷத்தினாலே பிழைப்பு உண்டாகும். ஆலயத்தில் பணிவிடை வேலை செய்கிறவனுக்கு அந்த பணிவிடை வேலையினாலே அவனுடைய தேவைகள் என்ன செய்யப்படும்? சந்திக்கப்படும். கர்த்தர் எப்படியாவது உங்களை போஷிப்பார், ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாரு, அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை, பண்டக சாலையில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறாரே, அவைகளை பார்க்கல நீங்கள் விசேஷித்தவர்களா இருக்கிறீர்களே. இன்னொரு வசனத்தை வாசித்து பார்க்கலாம். நீதிமொழிகள் 22:29 வசனத்தை எல்லாரும் எடுத்து இந்த வேத வசனத்தை கொஞ்சம் பார்க்கும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தில். நீதிமொழிகள் 22:29 மெதுவாக எல்லாரும் வசனத்தை தயவு செய்து பார்க்கணும். வசனம் நமக்கு கண்களில் பளிச்சிடணும். அந்த வசனம் இப்ப இல்லாட்டியும் பின் நாட்களில் உங்களோடு கூட அது பேசும். அது நிச்சயமாக உங்களுடைய மனதில் வந்து முன்னாடி நிற்கும். 22:29
தன் வேலையில், நல்லா கவனிங்க, வேலையில் எப்படி இருக்கணும்? ஆமென். நம்ம வேலையில், உலக வேலையில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறோம். ஆனால் ஆவிக்குரிய வேலையில் நம்ம என்ன கிடையாது, ஜாக்கிரதை கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறோம். உண்மையை நம்ம ஒத்துக்கொள்ளணும். நம்மகிட்ட என்ன கிடையாது, ஜாக்கிரதை கிடையாது. ஜெப நேரத்தில் ஜாக்கிரதை கிடையாது, வேத வாசிப்பு நேரத்தில் ஜாக்கிரதை கிடையாது, ஆத்தும ஆதாயத்தில் ஜாக்கிரதை கிடையாது. இங்கே வேதம் சொல்லுது, தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். அப்ப நீசருக்கு முன்பாக நிற்பதும் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பதும் உன் கையில தான் இருக்குது. நீ வேலையில உண்மையா இருந்தேனா, நல்லா கவனிங்க, சீசர்களை நம்பித்தானங்க கெச்சேமனி தோட்டத்துக்கு கூட்டிட்டு போனார். கூட இருந்தாங்கல்ல, எல்லா நல்ல இடத்துலையும் கூட இருந்தாங்கல்ல. 2 மீன் 5 அப்பத்தை ஆசீர்வதித்து கொடுக்குறப்ப என்ன சந்தோஷமா வாங்கி வாங்கி கொடுத்துக்கிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. கெச்சேமனி இதில் மறுரூப மலையில் போகிறப்ப என்ன மாதிரி, உனக்கு ஒரு கூடாரம், அவருக்கு ஒரு கூடாரம், இவருக்கு ஒரு கூடாரம், ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. ஜெபாலய தலைவன் வீட்டுக்கு போகிறப்ப அங்கெல்லாம் முந்திரி கொட்டை மாதிரி இவங்க 3 பேர் அலையிறாங்க. நான் முந்தாடி போகிறேன், நான் பின்னாடி போகிறேன்னு இன்னும் கேட்குறாங்க. வலது பக்கத்தில் ஒருத்தர் உட்காரணும், இடது பக்கத்தில், இதற்கெல்லாம் ரைட்டு தான். ஆனால் கெச்சேமனி தோட்டத்தில் ஜெபம் பண்ணுறப்ப ஆளுங்க என்ன பண்ணிட்டாங்க, தூங்கிட்டேன். அவர் எவ்வளோ வியாகுலத்தோடு ஜெபிக்கிறார், எவ்வளோ பாரத்தோடு ஜெபிக்கிறார். இங்கே வசனம் சொல்லுது, தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிறவனே நீ. எத்தனை முறை வந்து கேட்குறாரு, 1 மணி நேரம் ஜெபிக்க கூடாதா, 1 மணி நேரம் ஜெபிக்க கூடாதா, 1 மணி 3 தடவை 2 தடவை வர்றார், வந்து கேட்குறார், ஏ பேதுரு 1 மணி நேரம் நீ விழித்திருந்து என் கூட ஜெபிக்க கூடாதா? எவ்வளோ பாரத்தோடு கேட்குறாரு. ஆனால் அவன் நித்திரை 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 நித்திரை, தூங்கிட்டான் தூங்கிட்டான் தூங்கிட்டான். வேலையில் ஜாக்கிரதையாக இருந்தானா? இங்கே வேதம் சொல்லுது பாருங்க, தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். நீ உண்மையாயிரு, நிச்சயமா கர்த்தர் உன்னை ராஜாக்கள்கிட்ட கொண்டு போவார். நிச்சயமாய் உன்னை அதிகாரிகளிடத்துல கர்த்தர் கொண்டு போவார். நிச்சயமாய் நீ போகிற இடத்துல உன்னுடைய நிழலில் அற்புதம் நடக்கும், உன்னுடைய வஸ்திரத்தில் அற்புதம் நடக்கும். உன் பெயரை கேட்டாலே அசுத்த ஆவிகள் அலறும். பவுலையும் அறிவேன், இயேசுவையும் அறிவேன், நீங்க யாருன்னு சொல்லி அந்த அசுத்த ஆவிகள் அலறினது போல உங்களையும் உங்க பெயரை கேட்டாலே அசுத்த ஆவிகள் அலறும்படியாக உங்க பெயர் நாமத்தை கர்த்தர் கீர்த்திப்படுத்துவார். யாருடைய பெயர் நாமத்தை? தன் வேலையில் உண்மையா இருக்கிறவனை கர்த்தர் உயர்த்துவார். என்ன பாருங்களே, ஒரு உண்மையான மனுஷனை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். நெகேமியா புஸ்தகம் 610 பக்கம், நெகேமியா எழுதின புஸ்தகம். ஒரு வேலையில் இந்த நெகேமியா எவ்வளவு சின்சியர் ஒர்க்கர். தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையில அவர் எப்படி தன் ஸ்தானத்தை விட்டு விலகாமல் நின்று அந்த ஊழியத்தை செய்கிறார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நெகேமியா 6ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாமா? பக்க நம்பர் 610. அப்பொழுது நான் அவர்களிடத்தில் ஆள் அனுப்பி, வாசிக்கலாம், நான் பெரிய வேலை செய்கிறேன், நான் வரக்கூடாது, நான் அந்த வேலையை விட்டு உங்களிடத்தில் வருகிறதுனால் அது மெனக்கட்டு போவான் ஏன் என்று சொல்ல சொன்னான். அவர்கள் இந்த பிரகாரமா 4 தரம் எனக்கு சொல்லி அனுப்பினார்கள். நானும் இந்த பிரகாரமே அவர்களுக்கு மறுமொழி அனுப்பினேன். அங்கிருந்து சன்பொல்லாத்து தொபியாவும் நெகேமியாவுக்கு ஆள் அனுப்புறாங்க, வா அங்க போய் நம்ம பேசலாம், இங்க போய் நம்ம பேசலாம், உன்கிட்ட பேச வேண்டிய நிறைய காரியம் இருக்குது, நீ என்ன வந்து அலங்கத்தை கட்டிக்கிட்டு இருக்கிற, இதோ இதில் நாங்களும் இதில் உள்ளாளு, நாங்களும் சேர்ந்து கட்டுவோம் என்று சொல்லி பலவிதமாய் அவனை சோர்வுபடுத்தும்படி, அவனை சிந்தனையை சிதறடிக்கும்படி, அந்த வேலையை தடுத்து நிறுத்தும்படி பலவிதமான ஆட்களை அனுப்பிக்கிட்டே இருக்காங்க. ஆனா அவர் என்ன சொல்றாரு பாருங்களேன், 3வது வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். அப்பொழுது நான் அவர்களிடத்திற்கு ஆட்களை அனுப்பி, என்ன எவர்கள்? 2வது வசனத்தை பாருங்க. நாங்கள் வாசல்களுக்கு இன்னும் கதவு போடாது இருக்கையில் சன்பொல்லாத்தும் கேசேமும் ஆள் அனுப்பி, நாம் ஓனோ பள்ளத்தாக்கில் இருக்கிற கிராமங்கள் ஒன்றிலே ஒருவரோடு ஒருவர் கண்டு பேசுவோம் வாரும் என்று கூப்பிட்டார்கள். அவர்களோ வென்றால் எனக்கு பொல்லாப்பு செய்ய நினைத்தார்கள். இவங்க கூப்பிடுறாங்களாம் எதிரிகள், வாங்க நம்ம பேச வேண்டியது நிறைய இருக்கு, யோசிக்க வேண்டியது நிறைய இருக்குது, கலந்து ஆய்வு செய்ய வேண்டியது நிறைய இருக்குது, இதை குறித்து நாங்கள் உங்களிடத்துல நிறைய கேள்விகள் கேட்கணும் என்று சொல்லி பலவிதமான ஆட்களை அனுப்பி இவங்களை கூப்பிடுறாங்களாம் நெகேமியாவை. அவங்க கூப்பிடுறவங்களுக்கெல்லாம் 4 தடவை அனுப்புனாங்களாம். 4 தடவை ஆட்களை அனுப்புறாங்க, 4 தடவை செய்தியாளர்கள் வர்றாங்க. இந்த 4 தடவைக்கு இவன் என்ன பதில் சொல்லி விடுறான்னா, அந்த 3வது வசனம் ரொம்ப முக்கியமான வசனம், நான் பெரிய வேலைகளை செய்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அப்ப அலங்கம் கட்டுற வேலை என்ன வேலை?
சொல்லுங்க. ஊழியம் என்ன வேலை? உலகத்தில் இருக்கிறதுலே பெரிய வேலை என்ன தெரியுமா? தேவனுடைய வேலை. இதை விட பெரிய வேலை இந்த உலகத்துல ஒண்ணுமே கிடையாது. நீங்க இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை வேலையையும் பிளஸ் பக்கத்துல கர்த்தருடைய ஊழியத்தை வச்சீங்கன்னா கர்த்தருடைய ஊழியம் தான் பெரிய வேலை. மற்ற வேலையெல்லாம் சாதாரண உலகப்புறமான வேலை. அப்ப நம்ம சொல்லணும், நீங்க பார்க்கிற வேலையை விட இந்த கர்த்தருடைய வேலை உலகத்திலே பெரிய ஒரு வேலை. இதைத்தான் நெகேமியா சொல்றேன், நான் பெரிய வேலையை செய்கிறேன், நான் வரக்கூடாது. நான் இதை விட்டுட்டு உன்னை பேசிக்கிட்டு உன்னை நான் பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு உன்னை தேவையில்லாத காரியங்களில் நான் விளக்கம் காட்டிக்கிட்டு நேரத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கிறது காலம் இல்லை, நேரம் இல்லை, சமயம் இல்லை. கர்த்தர் என்னை நம்பி ஒரு பெரிய வேலையை கொடுத்திருக்கிறார், உன்னதமான பணியை கர்த்தர் என்னிடத்துல கொடுத்திருக்கிறார். அந்த வேலையை செய்வதுதான் என்னுடைய பிரதானமான நோக்கமே ஒழிய நான் இந்த தீர்வு காண்பதும் உன்கிட்ட பேசுவதும் நான் குற்றமற்றவன் என்பதை நிரூபிப்பதும் நீ கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்கிறது என்னுடைய வேலை அல்ல. என்னுடைய வேலை தேவன் எனக்கு கொடுத்த அந்த வேலையை முடிப்பது தான் என்னுடைய வேலையை ஒழிய உனக்கு விளக்கம் கொடுப்பதும் உனக்கு திருப்திப்படுத்துவதும் உன்னை சந்தோஷப்படுத்துவதும் உனக்கிட்ட நான் மூல காரணங்களை சொல்லி கொண்டு இருப்பதும் என்னுடைய வேலை அல்ல என்று சொல்லி அவனை எவ்வளவு அழகாய் பதில் சொல்றான் பாருங்க. அடுத்து பாருங்களே, அப்படி போனா என்ன நடக்குமா? நான் அந்த வேலையை விட்டு உங்களிடத்தில் வருகிறதுனால், நல்லா கவனிக்கணும், இந்த வார்த்தையை தான் ஆண்டவர் என்கிட்ட இடைப்பட்டு உங்களோட பேச சொன்னாரு. அது மெனக்கெட்டு போவானேன். இந்த வார்த்தையை கவனிங்க, மெனக்கெட்டு நின்று விட்டு போயிருமே. ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கும் பொழுது விட்டுட்டு போயிட்டோம்னா அந்த வேலை என்ன பேர் அப்படியே பாதியிலே நிற்கும். அந்த வேலையை நம்ம அடுத்து தொடர முடியாது. அந்த வேலையை அப்படியே முடிச்சு போட்டுரும். அந்த ஒரு வேலையை விட்டுட்டு போனால் அந்த வேலையில் அடுத்து சோர்வு வந்துடும், டல்னஸ் வந்துடும், அடுத்து எடுத்து செய்ய முடியாது. ஏன் இதை உங்களுக்கு சொல்றேன்னா, ஊழியத்தில் இசைக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள் ஊழியத்தில் இருக்கும் பொழுது வேறே சிந்தை உள்ளவர்களாய் நம்ம இருக்கக்கூடாது. அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, ஆசாரிய ஊழியம் செய்கிறவன் கண்ட இடத்துல இறப்பு காரியத்தில் நீ போய் நிற்க கூடாது. ஏன்னா அப்படி போயிட்டு வந்தேன்னா தீட்டுப்பட்டு போயிடுவேன், இங்கே ஊழியம் கெட்டு போயிடும். உன் வீட்டுக்காக உன் குடும்பத்துக்காக மட்டும் நீ போகலாமே ஒழிய மற்ற இடத்துக்கு நீ என்ன செய்யக்கூடாது. ஏன்னா நீ போயிட்டு வந்தால் நீ ஆசாரிய ஊழியம் செய்ய முடியாது, நீ பழி செலுத்த முடியாது. நீ கைகளை கழுவணும், 7 நாள் சுத்திகரிக்கணும். அந்த 7 நாளைக்குள்ளே எத்தனையோ பழி நின்று விட்டு போயிருமே. அப்ப நீ உன்னை பாதுகாத்து கொள்ளணும்னா எல்லா காரியத்தில் நீ போய் என்ன செய்யக்கூடாது, தலையிடக்கூடாது. பார்த்தீங்களா, ஒரு ஆசாரியனுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற பிரமாணங்கள். இங்க பாருங்களே, இவர் சொல்றாரு வேலை மெனக்கெட்டு போவானேன். அப்ப நம்ம விலகும் பொழுது வேலை மெனக்கெட்டு போயிடும். நம்ம பல இடத்துக்கு அங்க எங்க சுற்றுப்பயணம் போய்கிட்டு இருக்கோம்னா நம்ம ஊழியம் நின்றுபட்டு போயிடும், தரிசனம் நின்றுபட்டு போயிடும், அழைப்பு நின்றுபட்டு போயிடும், நம்ம சந்திக்க வேண்டிய ஆத்துமாக்கள் நின்றுபட்டு போயிடும், காலங்கள் சீக்கிரமாய் முடிஞ்சு போயிடும். அப்ப பாருங்க, இந்த வசனம் எவ்வளவு முக்கியமான ஒரு வசனம். கர்த்தர் சொல்றாரு, நெகேமியா சொல்றாரு, மெனக்கெட்டு போயிருமே. உங்ககிட்ட நான் இந்த காலத்துல பேசிக்கிட்டு இருந்தேன்னா எப்ப நான் அலங்கத்தை கட்டுறது, எப்படி என் தேசத்துக்கு நான் சுத்திகரிப்பை உண்டாக்குவது, எப்படி உடைஞ்ச அந்த அலங்கத்தை நான் மீண்டும் கட்டி எழுப்புவது, இது வேலை மெனக்கெட்டு போயிருமே, நான் வரமாட்டேன்னு சொல்லி அவர் அந்த இடத்துலயே உட்கார்ந்து கர்த்தருடைய வேலையை செய்யறாரு. இன்னும் பாருங்களே, 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அப்படி அவர் செஞ்சதுனால எத்தனை நாளைக்குள்ள கட்டினாராம், அப்படியே அலங்கமானது எத்தனை நாளைக்குள்ள 52 நாளைக்குள்ளே கட்டப்பட்டு ஏலூல் மாதம் 25ஆம் தேதியிலே முடிந்தது. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. இப்ப எப்படி ஜனவரி பிப்ரவரின்னு மாதம் இருக்குது, அப்ப மாதங்கள் பெயர்லாம் வெவ்வேறையா இருந்துச்சு. ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கும். அதுல ஒரு மாதம் ஏலூல் மாதம். இந்த மாதத்துல 25ஆம் தேதி வேலையை முடிச்சிட்டாங்களாம். மொத்த நாட்கள் 52 நாளைக்குள்ளேயே எருசலேமை சுற்றி இருக்கிற அலங்கம், இடிஞ்ச அலங்கம், நொறுங்கி போன அலங்கம், உடைஞ்சு போன சுவர்கள், பாதுகாப்பற்ற சுவர்களை 52 நாளைக்குள்ளே கட்டினார்களாம். எப்படி அவங்க கட்டினாங்க அது நமக்கு கட்டாயம் தெரியணும் இல்லையா? முதல்ல அவர் போய் ஒரு ஆல்டர் கால் கொடுக்குறாரு. அவர் ஆல்டர் கால் கொடுக்கும் பொழுது எப்படி மக்கள் ஒன்று சேர்ந்து வர்றாங்க பாருங்க. 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். வசனத்தை வாசிக்கல. நெகேமியா 2:8-18. என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோடு சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார். என்ன வேலை? எழுந்து கட்டுவோம் வாருங்கள். அந்த உடைஞ்சு போன எருசலேமை சுற்றிலும் அந்த பாபிலோன் ராஜா இடிச்சு போட்டுட்டு போயிட்டான் இல்லையா, அதை மீண்டும் கட்டி அந்த ஊருக்கு ஒரு பாதுகாப்பு தருவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது மக்கள் எல்லாரும் என்ன செஞ்சாங்க தெரியுமா? அந்த நல்ல வேலை. ஆனா இத்தனை வருஷமா அந்த நல்ல வேலையை யாருமே செய்யலைங்க. இப்ப பாருங்க, இத்தனை வருஷமா நம்ம செய்யாத ஊழியத்துல இந்த மாசம் செய்யறோம், கடந்த மாசம் செய்யறோம். இந்த 6 மாதம் நம்முடைய ஊழியத்துல எத்தனை பரிமாற்றங்கள் மாறி மாறி ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறோம்.
இந்த 6 மாத ஹிஸ்டரியை நீங்க எடுத்து பாருங்களே, தொடர்ச்சியா இந்த 6 மாதமும் நிறைய ஊழியங்களை நம்ம நிறைவேற்றி இருக்கிறோம். போன மாதத்துல மட்டும் வரலாறு காணாத ஊழியங்களை நம்ம செய்திருக்கிறோம். இதெல்லாம் நல்ல வேலை. இந்த வேலைக்கு நம்ம கைகளை கொடுக்க வேண்டியது ரொம்ப அத்தியாவசியமா இருக்கு தேவனுடைய பிள்ளைகளே. இங்க பாருங்களேன், இந்த நல்ல வேலைக்கு, அலங்கத்தை கட்டுற வேலைக்கு எல்லாரும் தங்கள் கைகளை கொடுத்தார்களாம். அதனால தாங்க அந்த வேலை நடந்தேற ஆரம்பிச்சிச்சு. சரி, கைகளை கொடுத்தவங்க வாயிலேயே கைகளை கொடுத்துட்டு விட்டுட்டாங்களா? அவங்க எப்படி செய்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுது பாருங்க. 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். நல்ல கவனிங்க. அவங்க வாயில சொல்லலங்க, வேலையில எப்படி அவர்கள் இருந்தார்கள் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். அன்று முதற்கொண்டு என் வேலைக்காரர்கள் பாதி பேர் வேலை செய்தார்கள், பாதி பேர் ஈட்டிகளையும் பரிசைகளையும் வில்லுகளையும் கவன்களையும் பிடித்து நின்றார்கள். அதிகாரிகள் யூத வம்சத்தார் எல்லாரும் பின்னாக நின்றார்கள். அலங்கத்திலே கட்டுகிறவர்களும் சுமை சுமக்கிறவர்களும் சுமை ஏற்றுகிறவர்களும் அவரவர் ஒரு கையினாலே வேலை செய்து மறு கையினாலே ஆயுதம் பிடித்திருந்தார்கள். கட்டுகிறவர்களும் அவரவர் தங்கள் பட்டயத்தை தங்கள் இடுப்பிலே கட்டி கொண்டவர்களாய் வேலை செய்தார்கள். எக்காலம் ஊதுகிறவன் என்னண்டையிலே நின்றான். நல்லா கவனிச்சு பாருங்க, எவ்வளவு அங்க இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களும் ஒன்று சேர்ந்து ஒருமனப்பட்டு ஒரே சிந்தை உள்ளவர்களாக, ஒரே உணர்வு உள்ளவர்களாக, ஒரே உணர்ச்சி உள்ளவர்களாக, ஒரே பாரம் உள்ளவர்களாக, ஒரே தரிசனம் உடையவர்களாக ஒரு கையால வேலை செய்கிறாங்களா, மறு கையால ஈட்டிகளையும் கேடயங்களையும் பட்டயங்களையும் வில்லுகளையும் கவன்களையும் பிடித்து கொண்டு இருக்கிறாங்களா. நல்லா கவனிங்க. ஒரு கையில ஈட்டி வச்சிருக்கான், இன்னொரு கையில மம்புட்டி வச்சிருக்கேன், ஒரு கையில கேடையை வச்சிருக்கேன், மறு கையில காரச்சட்டி வச்சிருக்கேன், ஒரு கையில என்ன பண்ண வில்லு பிடிச்சிருக்கேன், இன்னொரு பக்கம் கடப்பாறை வச்சிருக்கிறேன், ஒரு பக்கம் கையில வில்ல வச்சுக்கிட்டே ஏத்துறேன். ஏன்னா எதிரி எப்போ வருவேன், எப்போ சண்டை வரும், எப்போ பிரச்சனை வரும். அப்ப பிரச்சனை வந்தாலும் சண்டை விட ரெடி, அல்லது பிரச்சனை வராட்டியும் கட்டடத்தை கட்ட ரெடி. மொத்தத்தில் அவரவர்கள் இணைந்து கட்டினார்களாம். பாருங்களேன், அவங்க கட்டின பகுதிகளை குறித்து வேதம் சொல்லுது. நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். பழுது பார்த்து கட்டினார்கள், பழுது பார்த்து கட்டினார்கள். பழுது 3ஆம் அதிகாரத்துல பாருங்களே, கடைசி வார்த்தையை மட்டும், ஒவ்வொரு பகுதியிலே கடைசி வார்த்தையை வசனத்தை வாசிக்கிறேன். 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல கடைசி, சாதோக் பழுது பார்த்து கட்டினான். சத்தமா வாசிக்கலாமா? 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல கடைசி, சாதோக் பழுது பார்த்து கட்டினான். அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்க கீழே அப்படியே போய்கிட்டே இருக்கலாம். போய்கிட்டே இருந்தீங்கன்னா ஒவ்வொரு பகுதியிலையும் அது வந்துகிட்டே இருக்கும். 9ஆம் வசனம் பழுது பார்த்து கட்டினார்கள். 10ஆம் வசனம் கடைசியில பழுது பார்த்து கட்டினான். அடுத்து 11ஆம் வசனம் பழுது பார்த்து கட்டினான். 12ஆம் வசனம் பழுது பார்த்து கட்டினார்கள். 13ஆம் வசனம், 14ஆம் வசனம், 15ஆம் வசனம், அப்படியே நீங்க படிச்சுக்கிட்டே போங்களேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா 20ஆம் வசனம் பாருங்க, பழுது பார்த்து கட்டினார்கள். அப்படியே பார்த்தீங்கன்னா 23ஆம் வசனம் பழுது பார்த்து கட்டினார்கள். 24ஆம் வசனம் பழுது பார்த்து கட்டினான். அப்படியே நீங்க தொடர்ச்சியா நீங்க பார்த்துக்கிட்டே போனீங்கன்னா 28ஆவது வசனம் பழுது பார்த்து கட்டினார்கள். 29ஆம் வசனம் பழுது பார்த்து கட்டினார்கள். 30ஆவது வசனம் பழுது பார்த்து கட்டினார்கள். இந்த 2 அதிகாரம் முழுசும் பார்த்தீங்கன்னா கட்டினார்கள் கட்டினார்கள் பழுது பார்த்து கட்டினார்கள், கட்டினார்கள் கட்டினார்கள். அப்ப இந்த வேலையெல்லாம் யார் செஞ்சா? ஹலோ, எல்லாரும் நல்லா கவனமா இருக்கிறீங்க. யார் செஞ்சா? சத்யா வேலையை பார்க்கணும், பிரியா வேலையை பார்க்கணும், ஜெவமலர் வேலையை பார்க்கணும். அவங்களுக்கு வேலை இருக்கு. இவங்க அவங்கள்ட்ட பேச முடியாது, இவங்கள்ட்ட பேச முடியாது. அவங்க ஒரு பக்கம் வேலையை கட்டடத்தை கட்டிக்கிட்டே இருப்பாங்க, இவங்க ஒரு பக்கம் கட்டிக்கிட்டு இருப்பாங்க. எல்லாரும் ஒரே டயத்துல வேலை நடக்குது. அதான் இப்ப நடக்குது. நீ போய் நீ உன் வேலையை பாரு, நீ உன் ஊழியத்தை சரி, அட்ட டயத்துல அவங்கவுங்க வேலை போய் பாருங்க. எங்கேயாவது ஒரு பக்கம் போய் குடும்பத்தை கட்டி எழுப்புங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல எழுப்புதலுக்கு பிரயாசப்படுங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல போங்க. இவங்க பாருங்க, இவங்களுக்கு ஆடு இல்லையா, மாடு இல்லையா, குடும்பம் இல்லையா, பிள்ளைகள் இல்லையா, எப்ப சாப்பிட்டாங்க, எப்ப சமைச்சாங்க, யார் இவங்களுக்கு சமைச்சா? வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. 52 நாள் டே அண்ட் நைட் வேலை நடந்துகிட்டே இருக்கு. 24 hours ஒர்க்கு. அப்படியே ஷிஃப்ட் போட்டு நடத்திக்கிட்டே இருக்காங்க. இரவு பகலா கட்டடம் கட்டுறேன். அப்ப எவ்வளவு கஷ்டம் பாருங்க. இந்த வேலை நடந்துகிட்டு இருக்க காரணம் அவங்களுக்குள்ள ஒரு வைராக்கியம் இருக்குதுங்க. எழுப்புதலை பார்க்கணும். எருசலேம் இசைவனைப்பான நகரம், எருசலேம் பாலா போச்சு, இடிஞ்சு போச்சு, அதை கட்டி எழுப்பணும். ஒரு கட்டடம் கட்டுவதற்கு இவ்வளவு பாரம்னா பரலோகத்துக்கு கூட்டிட்டு போறதுக்கு நமக்குள்ள எவ்வளவு பாரம் வரணும் யோசித்து பாரு. அப்ப வேலையில ஜாக்கிரதையா இருக்கிறவனை நீ கண்டால். 52 நாள் நெகேமியா தூங்கி இருப்பாரா? அவருக்கு தூக்கம் வந்திருக்குமா?
அவருக்கு ஓய்வு எடுக்க முடியுமா? ஒரு தலைவன் ஓய்வு எடுக்க முடியுமா? ஒரு பிரதிநிதி ஓய்வு எடுக்க முடியுமா? மற்றவங்களுக்கு சொல்லிட்டு அவன் போய் தூங்க முடியுமா? இதை குறித்து வேதத்தில் இன்னைக்கு காலையில் ஆண்டவர் பேசின ஒரு பகுதியை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். உண்மையிலே இந்த மனிதனை நான் எப்பெல்லாம் படிக்கிறேனோ அப்பெல்லாம் எனக்கு உள்ளத்துக்குள்ளே அவனுக்கு ஒரு ஹானவர் பண்ணுவேன். அப்படிப்பட்ட ஒரு சின்சியர் ஒபீடியன்ட்லான ஒரு ஹானவர் பேர்சன் யாருன்னா உரியா. அவன் சொல்கிற அந்த வேர்டு ரொம்ப பயங்கரமான ஒரு வேர்டு. அந்த வசனத்தை வாசிக்கலாமா? 2 சாமுவேல் 11:11 மறக்காத வார்த்தை. 2 சாமுவேல். அவன் இருக்கக்கூடிய அந்த உதிர்ந்த அந்த பொன்னான வார்த்தைகள் தான் ரொம்ப முக்கியம். அவன் என்ன சொல்ற, ராஜாவை பார்த்து சொல்ற வார்த்தை 2 சாமுவேல் புஸ்தகம் 11:11. ரீபாலாரா பாஷாபாலாரா வாசிங்க சிஸ்டர். உரியா தாவீதை நோக்கி, பெட்டியும் இஸ்ரவேலரும் யூதாவும் கூடாரங்களிலே தங்கி என் ஆண்டவனாகிய யோவாப்பும் என் ஆண்டவனாகிய சேவகரும் போதும் வெளியிலே பாளையம் இறங்கி இருக்கையில் போதும். அதுக்கு மேல நீங்க படிக்க வேண்டாம், வீட்டில் போய் படித்துக் கொள்ளுங்க. இவர் சொல்ற இந்த வேர்டு ரொம்ப கவனிக்கணும். அவர் சொல்றாரு, ராஜா உன் வீட்டுக்கு போடா, பாதி சுத்தி பண்ணிக்க, நீ போய் சந்தோஷமாய் வாழு. உன் மனைவி வீட்டில் இருக்காங்க, பிள்ளைகள்லாம் இருப்பாங்க, உன் சொந்தக்காரங்க பந்தக்காரங்களாம் இருப்பாங்க. நீ வீட்டுக்கு போ. நீ யுத்தத்திலிருந்து வந்திருக்கிற இல்லையா, நீ சண்டைக்களத்திலிருந்து வந்திருக்கிற இல்லையா, நீ கொஞ்சம் ரிலாக்ஸா இரு, மனதை மாற்றிக்கொள், மனதை போய் சந்தோஷமா நீ வீட்டில் இருன்னு சொல்லி ராஜாவே அனுப்பினவரே, முன்னாடி யுத்தத்துக்கு போன்னு சொன்னவரே இப்ப யுத்தத்தை விட்டுரு, யுத்தத்தை நிறுத்திக்க, யுத்த வஸ்திரத்தை களைஞ்சிரு, நீ வீட்டுக்கு போய் வேற மனுஷனை மாறிடு, நீ குடும்ப பொறுப்புல போய் ஈடுபடுன்னு சொல்லி அவனை பிரைன் வாஷ் பண்ணி அவனை எப்படியாவது தன்னுடைய வீட்டுக்குள்ள அனுப்புறதுக்கு தாவீதே இந்த வேலையெல்லாம் செய்யறாரு. அப்ப அவன் சொல்றான் தாவீதுக்கு இவன் சொல்ற, உரியா தாவீதை நோக்கி அவன் சொல்ற முதல் வார்த்தை பெட்டி. பெட்டி எங்க இருக்குதான்? பாளையத்துல இருக்குது. அப்ப அவனுக்கு பாருங்க அந்த உணர்வு பத்தியா, பெட்டி பாளையத்துல இருக்குது, பெட்டி போய் யுத்த களத்துல இருக்குது, பெட்டி யுத்தம் பண்ற இடத்துல இருக்குது, தேவனுடைய பெட்டி. அதுல மன்னா இருக்குது, ஆரோனுடைய கோல் இருக்குது, 10 கட்டளை இருக்குது. எங்கெல்லாம் பெட்டி போகுதோ அங்கெல்லாம் ஜெயம் வரும். அப்ப இந்த உரிய பெட்டி மேல வச்ச பாசத்தை பார்த்தீங்களா? அவன் சொல்ற மாதிரி பெட்டி எங்க இருக்குது? பாளையத்துல இருக்குது. அடுத்து பாருங்களே, இஸ்ரவேலும் யூதாவும் கூடாரங்களில் இருக்கிறார்கள். அப்போ யுத்தத்துக்கு போன இடத்துல கூடாரத்துல தான் வாழ முடியும், குடிசையில வாழ முடியும். செட்டு போட்டு தான் இருப்பாங்க. அங்க அவங்களுக்கு தண்ணி வசதி இருக்காது, அங்க எந்த ரெஸ்ட் ரூம் வசதி இருக்காது, அங்க எந்த இடத்துல உயிருக்கு ஆபத்து இருக்குது, எங்கனையாவது ஒரு இடத்துல மரம் செடி கொடிகளை வெட்டி அவங்க ஒரு செட்டை போட்டுட்டு உட்காந்துருப்பாங்க. யுத்தம் முடிகிற வரையும் அவங்களுக்கு எந்த விதமான வசதி இருக்காது. வசதியற்ற ஒரு இடத்துல தான் யுத்தத்தில் இருப்பாங்க. பாளையத்தில் உள்ள போயிடுவாங்க. யுத்தம் நடக்கிற இடத்துல போய் எதையாவது ஒரு கொப்புகளையும் ஒரு கொலைகளையும் அல்லது ஒரு துணிகளையும் போட்டு அங்கே தான் படுத்து கிடப்பாங்க. ஒரு வசதி இருக்காது, வாய்ப்பு இருக்காது, ஒரு நல்ல இடம் இருக்காது, சாப்பாடு ஒழுங்காக கிடைக்காது. ஏன்னா அவங்களுக்கு யார் சப்ளை பண்ணுறது, சாப்பாடு யார் சப்ளை பண்ணுறது? பாருங்க, சவுலும் யோனத்தானும் யுத்தத்துக்கு போறப்ப அவங்க எல்லாம் பசியா இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுது. எல்லாரும் கையிலும் திடனற்று போனது. ஏன்னா அங்க ஒன்றும் கிடைக்கல. யுத்தத்துல போய் என்ன கிடைக்கும்? அப்ப ஊழியத்துக்கு போனா ஏதாவது கிடைக்குமா பிரதர்னா 100% ஒண்ணுமே கிடைக்காது. ஏதாவது ஒரு வீட்டுல நமக்கு ரேராக ஏதாவது கொடுத்தா அது நமக்கு போதும் என்ற மனதுடன் எடுத்துக்கொள்ளணும். இல்லாவிட்டால் பட்டினி தான். பட்டினியா ஊழியம் செய்யணும், சந்தோஷமா செய்யணும். அவமானப்படுத்துவாங்க, சில வீட்டில் உள்ள வராதேம்பாங்க, சில வீட்டில் கூப்பிட மாட்டாங்க, அன்ரெஸ்பெக்டட் பண்ணுவாங்க, சில வீட்டில் நம்மளை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அருமையான தம்பி தங்கச்சி, இத்தனையும் ஊழியத்தில் இருக்குதுங்க. இப்போ பாருங்க, யுத்தத்தில் என்ன இருக்கு? கூடாரம் தான். வீட்டில் நல்ல வீடு வச்சிருப்பேன், நல்ல ஏசி போட்ட வீடாக இருக்கும், அவன் வீட்டில் எல்லா வசதியும் இருக்கும். ஆனால் ஊழியத்துக்கு வந்தா ஒன்றுமே இருக்காது. வட மாநிலத்தில் ஊழியத்துக்கு போகிறவங்கலாம் எனக்கு நிறைய வீடியோ அனுப்புவாங்க. பார்த்தோம்னா அவங்க உட்காந்துருக்கிற இடம், அவங்க நடக்கிற இடம், அவங்க போகிற வண்டி வாகனங்கள், அதில் குச்சி ஊனிக்கிட்டு போகிறாங்க, குச்சி ஊனிக்கிட்டே நடக்கிறாங்க. ஏன்னா சமதளம் கிடையாது. மேடு பள்ளத்தில் குண்டு குழியில் நடந்து போகிறாங்க, ஆற்றை கடந்து போகிறாங்க, மேடு பள்ளத்தில் ஏறி போகிறாங்க. வீடியோ எனக்கு அனுப்புவாங்க. பாருங்கள் பிரதர், நாங்கள் எவ்வளோ கஷ்டத்தில் ஊழியம் செய்கிறோம், நீங்களாம் சொகுசாக ஒரு இடத்துல ஊழியம் செய்கிறீங்க, ஆனால் நாங்களோ படிப்பறிவு இல்லாதவர்கள், ஆதிவாசி அப்படின்னா பேச்சே, அவங்க பேச்சே வித்தியாசமாக இருக்கும். அவங்க பெருக்கான் சாப்பிடுவாங்க, கரெக்டான் சாப்பிடுவாங்க, பாம்பு திம்பாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா எல்லா விலங்குகள் கடக்கிறதெல்லாம் பிடிச்சி சாப்பிடுவேன், நரி சாப்பிடுவேன். அதை ஊழியக்காரனுக்கு என்ன பண்ணுவேன்? சுட்டு கொடுப்பேன். ஊழியக்காரன் சாப்பிடலன்னா பேசவே மாட்டேன் ஊழியக்காரன்ட்ட. அப்போ என்ன பண்ணணும்? ஊழியக்காரங்க அவங்களுக்காக சாப்பிட்டுது. ஏன்னா ரிலேஷன்ஷிப் இருந்தால் தானே ஊழியம் செய்ய முடியும். அது கரெக்டானு தெரியும், அது தேலுன்னு தெரியும், அது பாம்புன்னு தெரியும். அந்த பாம்பு அவன் அழகா சுட்டு திம்பேன்,
நம்ம போனோம்னா அவனுக்கு நமக்கும் கொடுப்பேன், வேண்டான்னு சொன்னோம்னா அவன் நம்ம ஊழியத்தை கேட்க மாட்டான். ஏன்னா நான் கொடுக்கறத நீ சாப்பிடலனா, நீ சொல்கிற ஏசு எனக்கு, பார்த்தீங்களா? அப்போ அவங்க எல்லாம் வசதி வாய்ப்பு இங்கே இருக்குதுங்க, ஆனால் அவங்க அங்கே போய் கஷ்டப்படுறாங்க. அவங்க சொல்கிற சில அறிக்கைகள்லாம் என்கிட்ட பேசுவாங்க. நிறைய மிஷினரி ஸ்தாபனத்தோடு நான் இணைஞ்சிருந்திருக்கேன். அவங்க சொல்லுவாங்க, எங்கள் பிள்ளைகளை விட்டுட்டு போயிருக்கிறோம், பிள்ளைகள் கூட இல்லை, பிள்ளைகள் அன்பு எங்களுக்கு கிடைக்கல, எங்கள் அன்பு பிள்ளைகளுக்கு கிடைக்கல, எங்கள் பிள்ளைகள்லாம் அம்மா வீட்டில், அப்பா வீட்டில், மாமியார் வீட்டில், மாமனார்கிட்ட, மச்சனன்ட்ட விட்டுட்டு போய் ஊழியத்துக்கு ஆளாக அங்கே இருக்கிறோம். ஒரு குடிசை வீட்டில் இருக்கிறோம், ஓலை வீட்டில் இருக்கிறோம். ஆலயம் என்பது தெருவுதாங்க. ஆலயம் என்பது ஒரு மரஞ்செடி கொடி தான் அவங்களுக்கு ஆலயம். ஆலயமே கிடையாது. நீங்கள் மிஷினரிகள் புஸ்தகத்தை நீங்கள் படித்து பாருங்கள், அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பரிதாபமாக இருக்கும். ஒரு டீசெண்டான ஆளவே பார்க்க முடியாது. பாதி ட்ரெஸ் இருக்காது, பாதி அலங்கோலமாக இருக்கும். அவங்க நடுவில் தான் ஏசு 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 ஏசுன்னு சொல்லிக்கிட்டு வாழ்கிறாங்க. அப்போ வேலை என்பது ஒரு கையில் வேலை, ஒரு கையில் பட்டயம், ஒரு கையில் ஈட்டி, ஒரு கையில் கடப்பாரை. இப்படி தாங்க ஊழியம், இப்படி தாங்க அவங்க செஞ்சாங்க. இதை உற்சாகமாய் செய்தார்கள். அதனால தாங்க 52 நாளைக்குள்ள அந்த அலங்கத்தை கட்ட முடிஞ்சு. கைத்தட்டி. அப்போ இவங்களுக்குள்ள என்ன இருந்துச்சு? ஏக சிந்தை இருந்துச்சு, ஒரு மனம் இருந்துச்சு, விட்டு கொடுக்காத தன்மை இருந்துச்சு. குடும்பத்தை வெறுத்துட்டாங்க. அதனாலதான் கர்த்தர் சொன்னார், தன்னைத்தான் நேசிக்கிறவன் தன் ஜீவனை இழந்து போவான். என் நாமத்து நிமித்தம் எதை நீங்க இழைக்கிறீங்களோ அதை 100 நீங்க என்ன பண்ணுவீங்க? பெற்றுக்கொள்வீங்க. ஊழியத்துக்கு வர்றவங்க முதல்ல தியாகம் பண்ணினா தாங்க வர முடியும். எதையாவது உன்னை இழந்தா தாங்க உன்னை பெற்றுக்கொள்ள முடியும். அருமையான தம்பி தங்கச்சி, எதையாவது இழக்கிறதுக்கு நீங்க ஆயுதம். முதல்ல உங்களை தன்னைத்தானே வெறுத்து என் சிலுவையை எடுத்து கொண்டு வர. முதல்ல உங்களை வெறுங்க, உங்க சுகபோகத்தை வெறுங்க, உங்க சந்தோஷத்தை வெறுங்க, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சிற்றின்பங்களை வெறுங்க. அப்படியெல்லாம் நீங்க வெறுத்தா தான் ஊழியத்தில் எழும்ப முடியும். அநேகருக்கு தூங்கியே பழக்கப்பட்டவங்க தூக்கத்தை விட முடியாது. அவங்க சொல்லுவாங்க, தூக்கம் தாங்க எனக்கு பிரச்சனை, தூக்கத்தை விடலான்னு நினைக்கிறீங்க, விட முடியல. சில பேருக்கு சாப்பாட்டு பிரச்சனை, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும், சாப்பாடு இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. பாஸ்டிங்கனே சொல்லாதீங்க, எங்கிட்ட பீஸ்டிங் இருந்தால் சொல்லுங்க, நல்ல சாப்பாடு போடுறாங்கன்னு நாங்கள் வர்றோம். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலையில் கட்டப்பட்டு இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் உடைச்சா தாங்க ஊழியம். அதனால தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, எல்லா பேரும் வேலை செய்தார்கள். முதல்ல கைகளை கொடுத்தார்கள், ப்ளஸ் வேலை செய்தார்கள். இப்போ நம்ம கையை மட்டும் கொடுக்கக்கூடாது, வேலை செய்யணும். இப்போ உரியா என்ன பண்ணுறான் பாருங்க. அவன் நினச்சிருந்தா ராஜா சொல்லிட்டார்ல, வீட்டுக்கு போயிருக்கலாம்ல. ராஜாவே சொல்லிட்டார்ல, பாத சுத்தி பண்ணிட்டு பாதத்தை கழுவிட்டு அவன் வீட்டில் போய் வாழ்ந்து வீட்டுக்கு வந்துட்டான். ராஜா அரண்மனை வரையும் வர வச்சாச்சு. இந்த பக்கத்தில் தான் என் வீடு இருக்குது, போயிருக்கலாம். எட்டி மனைவியை பார்த்துட்டு போயிருக்கலாம், பிள்ளைகளை பார்த்துட்டு போயிருக்கலாம், குடும்பத்தை பார்த்துட்டு போயிருக்கலாம். அவன் நினைச்சிருந்தானா உறவு உங்களை பார்த்தீங்களா எந்த அளவுக்கு ஒரு செல்ஃபிஷ் இல்லை பாருங்க. அவன்கிட்ட ஒரு சுயமே கொஞ்சம் கூட கிடையாது. அவன் சொல்றான், மனைவி முகத்தை பார்க்க மாட்டேன், வீட்டுக்கு போக மாட்டேன், பாதை சுத்தி பண்ண மாட்டேன், நான் திரும்பவும் எங்கே தான் போவேன்? அங்கே தான் போவேன். ஏன்னா இஸ்ரவேலும் யூதாவும் கூடாரத்தில் இருக்கிறார்கள், தேவனுடைய பெட்டி அங்க இருக்குது. அடுத்து அவர் சொல்ற வார்த்தைகளை பாருங்களே. இன்னும் அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. 11வது வசனம், என் ஆண்டவனாகிய யோவாப்பும் என் ஆண்டவனின் சேவகரும் வெளியே பாளையம் இறங்கி இருக்கையில். இப்ப எல்லாருமே வெளியே இருக்காங்களாம், பாளையத்துல இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் மனைவி பிள்ளைகள் இல்லாம ஒத்தையில காட்டுல போய் கிடக்குறாங்களே. படுக்கிறது 10 மணி ஆயிரும், எந்திரிக்கிறது 5 மணிக்கு 4 மணிக்கு எந்திரிக்கணும். அங்க எந்த ஆயிரக்கணக்கான ஒரு 5000 பேர் யுத்தத்துக்கு போயிருக்காங்கன்னா 5000 பேர் அந்த பணாந்தரத்துல என்ன செய்வாங்க? 5000 பேருக்கு சாப்பாடு, 5000 பேருக்கு தண்ணி, 5000 பேர் எங்க தங்குறது? இவங்கெல்லாம் பாளையத்துல இருக்கிறாங்களே, வனாந்தரத்துல இருக்கிறாங்களே. நான் ஒருத்த மட்டும் வீட்டுக்கு போய் சொல்றீங்களே, என்னை ஒருத்தனை மட்டும் போய் வீட்டுல சந்தோஷமா இருக்க சொல்றீங்களே. அப்ப எப்படிப்பட்ட ஒரு உணர்வுள்ள ஒரு உரியா பார்த்தீங்களா? இந்த உரியா மாதிரி மட்டும் நம்ம உணர்வு மாறிடுச்சுன்னா எழுப்புதலை நம்ம பார்த்துடலாம். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்ல. நம்ம சுகபோகத்தை விட தேவனுடைய ஊழியம் தான் நமக்கு முக்கியம், தேவனுடைய திட்டம் தான் நமக்கு முக்கியம். அதனால தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின் சென்று என்னுடைய ஊழியத்தை செய்யணும் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு நமக்கு சுயத்தை வெறுக்க பிடிக்கலைங்க. நமக்கு அப்படியே சுகபோகமாகவே ஃப்ளெக்சிபிளாகவே வாழ்ந்துட்டோம். எப்படியாவது வசதி வாய்ப்போடு ஒரு ஊழியம் செய்யறதுக்கு வழி இருக்குதா? கஷ்டமான இடத்துல போய் ஊழியம் செய்யறது வேணான்னு நம்ம நினைக்கிறோம். இழக்காமல் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது தம்பி தங்கச்சி. எதையாவது ஒன்றை இழந்தா தான் கர்த்தர் ஒன்றை கொடுப்பார். அருமையானவர்களே, இங்கே பாருங்க, சாரி பார்த்து வீட்டுக்கு எலியா வர்றார். என்ன கேட்குறாரு? கொஞ்சூண்டு எண்ணெய், கொஞ்சூண்டு மாவு. அவளே சொல்றார், நானே பிச்சை எடுத்துக்கிட்டு கிடக்கிறேன், நானே சாக போறேன். நல்லா கவனிங்க. மாடியில் அவள் குடியிருந்தாலாம், அவங்க பிள்ளை செத்து மாடியில் வச்சிருந்தாங்களாம். நல்லா கவனிக்கணும். அப்போ மாடி வீட்டுக்காரி, ஆனால் வீட்டில் என்ன இல்லை? ஒன்றுமே கிடையாது, ஒன்றும் இல்லாத அந்த அளவுக்கு வறுமை வந்துருச்சு அந்த வீட்டுக்குள்ள, பஞ்சம் வந்துருச்சு. ஏன்னா 3.5 வருஷம் மழை இல்லை. இப்போ எலியா போனவர் என்ன கேட்குறாரு? அதில் எனக்கு கொஞ்சம் கொடுங்குறாரு. இதான் பிரச்சனை.
இந்த கொஞ்சம் கொடுக்கறதுல தாங்க நமக்கு பிரச்சனையே. கர்த்தர் முழுசும் கேட்க மாட்டார், கொஞ்சம் கொடுன்னு தான் கேட்குறாரு. 10ல் 1 கொடுனா தான் அதில் தான் நம்ம கை வைக்கிறோம், அதில் தான் நமக்கு கஷ்டம். ஒன்றை கொஞ்சம் கொடுத்துட்டா பெரிய அற்புதத்தை அவர் செஞ்சிருவார். நம்ம கொடுக்கறத கொடுக்கணும். அது மாதிரி நேரத்தில் கொஞ்சம் தான் கேட்குறாரு. 24 மணி நேரத்தில் 1 மணி நேரம் தானே கேட்குறாரு, 2 மணி நேரம் தானே கேட்குறாரு. ஒரு ஆத்மாவுக்காக தான் போய் சொல்றாரு, ஒரு வீட்டுக்கு தானே உங்களை போக சொல்றாரு. நீங்கள் குடும்பமாக எத்தனை ஊருக்கு போகிறீங்க, எத்தனை வீட்டை போய் பார்க்குறீங்க, எத்தனை சொந்தக்காரங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க. யாரையாவது ஒரு நபரை போய் ஒரு நாளைக்கு ஒரு ஆத்மாவை ஆதாயப்படுத்த தானே கர்த்தர் சொல்றாரு. ஆனால் அந்த சிம்பிள் மெத்தடை நம்மளால் என்ன செய்ய முடியல, செய்ய முடியல. ஆனால் நம்ம எத்தனையோ வீட்டுக்கு நமக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க. எத்தனை உங்கள் வாட்ஸ்அப்பில் பாருங்கள், எத்தனை பேர்த்துடைய குறு செய்தி உங்களுக்கு வருது. உங்கள் செல்ஃபோனில் எத்தனை பேர் நட்பு இருக்காங்க. ஆனால் அவங்க வீட்டுக்குள்ளே உங்களால் போய் ஒரு நேரம் ஜெபிக்க முடியுதா? நம்ம ஜெபிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை, போக கூச்சம். இந்த ஊழியத்தில் நமக்கு இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? கூச்சம், சங்கட்டம். அங்கே போய் என்ன தரா, இங்கேயே நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிறோம். இதாங்க வேலையில் ஜாக்கிரதை இல்லாதது. அருமையான தம்பி தங்கச்சி இவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா, இந்த உரியா இவனுடைய சின்சியர் ரொம்ப முக்கியம். அவன் சொல்கிறான், நான் வீட்டுக்கு போக மாட்டேன், வசதி இருக்குது, வாய்ப்பு இருக்குது, மனைவி ரெடி, இங்கே ராஜாவும் ரெடி, எல்லாம் ரெடி, எல்லா தகவமைப்புகள் எல்லாம் இவனுக்கு சாதகமாக இருக்குது. ஆனால் அவன் மனசு மட்டும் இதுக்கு ஒத்து போகலை. இல்லை இல்லை இல்லை, நான் அங்கே போக மாட்டேன் ராஜா, எனக்கு இந்த உலகத்தை விட யுத்தம் பெருசு, அங்கே யோவாப்பு பெருசு, அங்கே இருக்கிற பெட்டி பெருசு, அங்கே இருக்கிற இஸ்ரவேலர்கள் பெருசு, அங்கே இருக்கிற யூதர் பெருசு, அங்கே இருக்கிற யுத்தம் தான் எனக்கு முக்கியம், அப்புறம் தான் நான் வீட்டுக்கு வருவேன்னு சொல்லிட்டு அவன் புறப்பட்டு போனான். இதை கேட்குற தம்பி தங்கச்சி தாயை தகப்பனே, இப்படி நம்முடைய வேலையில் உண்மையாக இருக்கணும். மத்தேயு புஸ்தகத்தில் அதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு, நீ வேலையை செய், இப்படிப்பட்ட வேலையை செய்ய. மத்தேயு புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் ஏற்கனவே பல முறை பேசின பகுதி தான். இருந்தாலும் மீண்டும் ஒரு விஷயம், அவைகளை அழுத்தம் திருத்தமாய் உங்களோடு கூட ஆவியானவருடைய ஒத்தாசையோடு பேச எனக்கு ஆவியானவர் உதவி செய்வாராக. மத்தேயு 20ஆம் அதிகாரத்துக்கு எல்லாரும் எடுத்துக்கொள்வோமா? எல்லாம் எடுத்துட்டு அந்த பகுதியை வாசிக்கலாம். பரலோக ராஜ்யம் வீட்டு எஜமானாகி ஒரு மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அவன் தன் திராட்சை தோட்டத்துக்கு வேலையாட்களை அமர்த்த அதிகாலையில் புறப்பட்டான். நல்ல கவனிங்க, பரலோக ராஜ்யம் திராட்சை தோட்டத்திற்கு ஒப்பாய் இருக்கிறது. இப்ப அந்த திராட்சை தோட்டத்தில் வேலை செய்வதற்கு வேலையாட்களை பிடிக்கும்படி, வேலையாட்களை அழைக்கும்படி, வேலையாட்களை வாங்கும்படி, வேலையாட்களை அமர்த்தும்படி எப்போ புறப்பட்டாராம்? அதிகாலையிலேயே புறப்பட்டுட்டார். அப்போ பார்த்தீங்களா, தோட்டத்தில் வேலை நிறையா இருக்குது, ஆனால் வேலைக்கு ஆள் வேணும். எப்போ போகலாம்? நீங்கள் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லில் காலையில் 6 மணி 6:30க்கெல்லாம் கட்டட பணியாளர்கள்லாம் நிற்பாங்க. போனீங்கன்னா அந்த காட்டாஸ்பத்திரிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எத்தனையோ கொத்தனார் வேணும், எத்தனை சித்தாள் வேணும், எத்தனை மண்வெட்டி ஆள் வேணும், அங்கே ரெடியாக நிற்பாங்க. பாருங்கள், 5 மணிக்கெல்லாம் பூக்கடை, அடுத்து பார்த்தீங்கன்னா மீன் கடை, அங்கே பார்த்தீங்கன்னா அத்தனை பேர் வந்து நிற்கிறேன். மீன் வாங்குறவன் விற்கிறவன், விடிய விடிய மார்க்கெட்டுக்குள்ளே போய் பாருங்கள், அந்த வேலை செய்கிற எத்தனை வியாபாரிகள், எத்தனை கொண்டு போய் போடுறவன், வாங்குறவன், விற்கிறவன். இதில் பார்த்தா கந்து வெட்டிக்காரன், இன்னும் இருக்கக்கூடிய பணம் டிரான்ஸ்லேஷன் பண்ணுறவன், அவங்க ரெடியாக பணத்தை கட்டிட்டு உட்காந்துருக்கான். எல்லாம் வேலை செய்கிறேன். காலையிலேயே பார்த்தா 5 மணிக்கெல்லாம், இரவு நேரத்துலலாம் பார்த்தீங்கன்னா, அன்றைக்கு நான் ஒரு ட்ராவலில் போய்கிட்டு இருக்கும் பொழுது பார்த்தா இந்த சானிட்டரி ஒர்க் பண்ணுறவங்களாம் அதை ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. குப்பை கூலம்லாம் சுத்தம் பண்ணுறாங்கல்ல, நான் நினச்சேன், பாரு இந்த ஃபோட்டோ வந்து எதெல்லாம் எடுக்கிறாங்க. இங்கே போனால் குப்பை கூலம் கூட்டி அதை ஃபோட்டோ எடுத்து அதை தன்னுடைய அதிகாரிகளுக்கு அனுப்புகிறாங்க. அங்கே பூ விற்கிறவன் அங்கே வந்திருக்கிற பூவை ஃபோட்டோ எடுத்து தன்னுடைய அதிகாரிக்கு அனுப்புகிறேன். மீன் விற்கிறவன் மீனை ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன். எல்லா பேரும் தங்களுக்கு மேல் இருக்கிற நபர்களுக்கு கணக்கு ஒப்புவிக்கிறாங்க. அது மாதிரி பார்த்தா பேங்க்கில் கேஷியர் அந்த அமௌண்ட்டை எல்லாம் ஃபோட்டோ எடுத்து மேலே அனுப்புகிறார். ஒருத்தருக்கு ஒருத்தர் தகவல் பரிமாற்றம் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க தங்கள் மேல் அதிகாரிகளுக்கு. அப்போ இதை கேட்குற தம்பி தங்கச்சி தாயை தகப்பனே, நம்மப்பா அதிகாலையில் 5 மணிக்கு 4 மணிக்கு 3 மணிக்கெல்லாம் வந்து, எப்பா இன்னைக்கு என் தோட்டத்துக்கு வேலைக்கு போவீங்களா, உன்னை நான் இன்னைக்கு உட்கார வைக்கவா, இன்னைக்கு உண்மையில ஏற்படுத்தவா, காலையிலேயே வந்து வேலைக்கு ஆளை தேடுறாராம். ஏன் அவரே செஞ்சுட்டு போயிடலாம்ல, ஏன் நம்மளை தேடுறாரு? நம்ம தான் செய்யணும்னு அவருக்கு ரொம்ப ஆசை, நம்மளை கொண்டு தான் அந்த வேலையை செய்யணும்னு அவர் பிரியப்படுறாரு. அதனால தான் அவர் வந்து நம்மளை கூப்பிடுறாரு. ஏன்னா ஒரு காலத்தில் அவர் வந்து செஞ்சுட்டு போயிட்டார். இனியாவது நீங்கள் செய்யுங்கப்பான்னு முதல் வேலையாக வந்து அதிகாலையில் வந்து வேலையாட்களை வேலைக்கு புறப்பட்டு சொன்னார். அவங்களுக்கு கூலியும் சொல்லிட்டார். 2வது வசனம் பாரு, வேலையாட்களுடன் 4 ஒன்றுக்கு 1 பணம் கூலி பேசி அவர்களை தன் திராட்சை தோட்டத்திற்கு அனுப்பினார். நல்லா கவனிக்கணும், எதுக்கு? வேலை செய்ய. நல்லா கவனிங்க, உட்காந்துருக்க, காலாட்ட, கையாட்ட, அல்லது படுத்து தூங்க, கொட்டாவி விட, அல்லது கதை பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு அவர் கூப்பிடல.
எதுக்கு கூப்பிடுறாரு? வேலை செய்ய கூப்பிடுறாரு. அதிகாலையில தோட்டத்தில் போய் வேலை செய்ய. இப்ப ஒரு பெரிய தோட்டம் இருக்குது, அந்த தோட்டத்துக்கு 100 பேர் போதும்னா அவர் 100 பேர்த்த அனுப்பிட்டார் காலையில. ஆனா அந்த 100 பேர் அங்க போய் வேலை செய்யல. போன ஆளு வேலையை செஞ்சிருந்தா அடுத்த ஆளு போக வேண்டிய அவசியமே இல்லை. இப்ப அங்க போன ஆளுக எல்லாமே போய் அப்பாயின்மெண்ட்டை வாங்கிட்டு வேலை தளத்தில் போய் பேசாம உட்காந்துக்கிட்டாங்க. அவங்க வேலையை செய்யல, வேலை முடியல. எஜமானன் போறாரு, பார்க்குறாரு, வேலையே நடக்கலை, ஒன்றும் நடக்கவே இல்லை, எந்த ஒரு அசைவும் இல்லை. போட்டது போட்டது, கண்டது கண்டது, பார்த்தது பார்த்தது, அப்படியே குப்பையும் குப்பையுமா கிடக்குது. பார்த்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு? வேலையால் வையறதா அவர் பார்க்குறாரு. சரி, இவங்க பூரா ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறாங்க, இவங்களை ரொம்ப மன வருத்தப்படுத்தக்கூடாது, அடுத்த ஆளை கூப்பிடலான்னான்ட்டு 3வது வசனம் பாருங்க. 3 மணி வேலையிலும் அவன் புறப்பட்டு போய் கடைத்தெருவில் சும்மா நிற்கிற. இப்போ காலையில் போன ஆள் செஞ்சிருந்தா 3வது மணி வேலைக்கு இவருக்கு வேலையே இல்லை. நல்லா கவனிக்கணும். ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு ஆளுக்கு வேலை கொடுக்குறோம், அந்த ஆள் வேலை செய்யலைன்னா அப்புறம் இன்னொரு ஆள் அனுப்புகிறோம். 3வது வேலையில் போய் கூட்டிகிட்டு வர்றாரு. அவனும் வந்தேன், வேலைக்குள்ளே ஜாயின் பண்ணேன், அவனும் வேலையை முடிக்கலை. அடுத்த வசனம் பாருங்களேன், 5வது வசனம். மறுபடியும் 6ஆம் மணி நேரம், 9ஆம் மணி நேரம், அப்படியே 6வது வசனம். 11ஆம் மணி வேலையிலும் அவன் போய் சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்கள் பகல் முழுவதும் இங்கே சும்மா நிற்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள் ஒருவரும் எங்களுக்கு வேலை இடவில்லை என்றார்கள். அவன் அவர்களை நோக்கி, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி கூலி பெறுவீர்கள் என்றான். எல்லாரையும் தோட்டத்துக்கு அனுப்புறார், எல்லாரையும் தோட்டத்துக்கு அனுப்புறார். எல்லாரும் தோட்டத்துக்கு வேலைக்கு போறாங்க. ஆனா வேலை செய்ததா செய்யாதவன் எல்லாமே யாருக்கு தான் தெரியும்? கர்த்தருக்கு தான் தெரியும். எல்லாரும் வேலைக்கு வந்தாச்சு. இப்ப நாமும் கூட எல்லாத்துக்கும் பொறுப்பு கொடுத்தாச்சு, எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்தாச்சு, எல்லாருக்கும் சந்தர்ப்பம் கொடுத்தாச்சு. இதுல நம்ம எப்படி வேலை செஞ்சோங்கிறது யாருக்கு தெரியும்? பரலோகத்துக்கு தெரியும். அந்த வேலையை நம்ம உண்மையா செஞ்சோமா, உத்தமமா செஞ்சோமா, ஆத்தும பாரத்தோடு செஞ்சோமா, விளக்கரையும் கொடுத்துட்டு செஞ்சோமா, அல்லது புலம்பி மன்றாடி அந்த விலையேற பெற்ற அந்த தருணத்திற்காக நம்ம நன்றி சொல்லி நம்ம செய்தோமா, அல்லது ஏதோ கிடைச்சிட்டு ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி நம்ம செஞ்சோமாங்கிறது பரலோகத்துக்கு தான் தெரியும். இப்போ அதிகாலையில் போனவனும் வேலை செய்யலை, 3ஆம் மணி வேலையில் போனவனும் வேலை செய்யலை, 6ஆம் மணி வேலையில் போனவனும் வேலை செய்யலை, 9ஆம் மணி வேலையில் போனவனும் வேலை செய்யலை. வேலை முடியலை, இன்கம்ப்ளீட். அப்படியே வேலை இருக்கு. வீட்டுக்காரர் வர்றாரு, தோட்டத்துக்காரர் வர்றாரு, திராட்சை தோட்டத்துக்காரர் பார்க்குறாரு, எப்பா என்ன இத்தனை பேர் வந்து வேலை முடியலையே. இதனால தான் ஏசப்பா மத்தேயு 9:37 சொல்றாரு, அறுப்பு மிகுதி, அறுப்பு நிறைய இருக்குதுங்க. ஜனங்களுக்கு இயேசுவை பற்றி இன்னும் கொள்ள பேத்துக்கு தெரியலைங்க. எத்தனையோ பேர் வீட்டில் இயேசுனா யாருன்னே தெரியாமல் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம சொல்ல வேண்டிய நாம அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சத்தியத்தை கொடுக்காம நமக்குள்ளே அது மறைஞ்சு ஒளிஞ்சு மங்கி போய் கிடக்குது. நம்மகிட்ட தான் ஆண்டவர் கேட்குறாரு, எப்பா வேலையாள் நிறைய பேர் வேணும்ப்பா என் வேலைக்கு. இது பரந்த உலகம், எத்தனையோ கோடி ஜனங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் சொல்ல வேண்டியதை சொல்லாமல், செய்ய வேண்டியதை செய்யாமல், திறப்பில் நிற்க வேண்டியதில் நிற்காம, ஆத்தும பாரத்தோடு கதறாமல் நீங்கள் இருந்தீங்கன்னா எப்படி அவங்களுக்கு போய் கர்த்தருடைய வார்த்தை கிடைக்கும்? இன்னைக்கு பாருங்களே, 11ஆம் மணி வேலையில் இவர் போகிறாரு, போய் அங்கே இருக்கிறவங்கள பார்த்து நீங்களும் பொங்கல் என்று கூலி தருகிறேன்னுங்கிறார். இப்போ வேலை முடிஞ்சிருச்சு, டைம் ஓவர், ஃபினிஷிங் டைம் வந்துருச்சு, காலம் வந்துருச்சு. கர்த்தர் இந்த பூமிக்கு நியாயம் தீர்ப்புன்ற காலம் வந்துருச்சு, 11ஆம் மணி வேலை வந்துருச்சு. இப்போ பார்த்துட்டு சாயங்காலம் 8வது வசனம். சாயங்காலத்திலே திராட்சை தோட்டத்தை எஜமானன் தன் காரியக்காரனை கூப்பிட்டு நோக்கி, நீ வேலையாட்களை அழைத்து பிந்தி வந்தவர்கள் முந்தி வந்தவர்கள் வரைக்கும் அவர்களுக்கு கூலி கொடு. இப்போ கூலி வாங்குறப்ப யார் முந்திக்கிட்டா? ஹலோ, பிந்தி இருக்கவங்க தாங்க கூலி. ஏன்னா இது எப்படி ஆவிக்குரிய ரீதியில் எடுத்துக்கலான்னா, பிந்தி போனவன் பார்க்குறேன், நம்ம கடைசின்னு வந்திருக்கிறோம், நம்மளும் இந்த கூட்டத்தோடு சேர வேண்டாம், போன வேகத்தில் என்ன பண்ணிடுவோம், வேலையை நம்ம வேகமாக செய்வோம், அனுப்பி நம்மளையும் சும்மா இருக்கிறவங்கள வேலையே இல்லாத ஆளுகளை சொன்ன மாதிரி எங்களுக்கு ஒரு வேலை இடவில்லை, நாங்கள் காலையிலேருந்து சும்மா தான் இருக்கிறோம்னு சொல்கிறான் இல்லையா, அவனை நம்பி கர்த்தர் ஊழியத்தை கொடுத்ததுனால அவங்க போய் ஊழியத்தை செஞ்சாங்க. அதனால தான் கர்த்தர் அவர்களுக்கு, இவங்கள்ட்ட ஒரு பணம் தருவேன்னு சொல்லலை, ஆனால் கர்த்தர் இவர்களுக்கு முதல்ல எவ்வளோ பணம் கொடுத்தாரு? ஒரு பணம் கொடுத்தாரு. அப்போ கர்த்தருடைய ஊழியத்தை செஞ்சால் வேலையால் கூலிக்கு பாத்திரன். அவர் சொல்கிற ஒரு வார்த்தை இருக்கு, அவங்க 12ஆம் வசனம் பாருங்க. பிந்தி வந்தவர்களாகி இவர்கள் 1 மணி நேரம் மாத்திர வேலை செய்தார்கள், பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் சகித்த எங்களை இவர்களுக்கு சமமாக்கினீரே என்று முறுமுறுத்தார்கள்.
நல்லா கவனிக்கணும், இவங்க சொல்ற வார்த்தையை கவனிக்கல. பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் சகித்த எங்களை, இவங்க 2 தான் செஞ்சிருக்காங்க போல இருக்கு. பகல்ல கஷ்ட வெயிலையும் உஷ்ணத்தையும் நாங்கள் சகிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருந்தோமே, நாங்கள் வேலை செஞ்சோமே, நான் அதை செஞ்சோமே அப்படிலாம் அவங்க சொல்லலை. நாங்கள் வெயிலில் உட்கார்ந்துருந்தோமே, சகித்து கொண்டு இருந்தோமே. அப்போ அவர் சொல்ற ஒரு வார்த்தையை பாருங்க, சிநேகிதனே, நான் உனக்கு அநியாயம் செய்யவில்லையே, நீ என்னிடத்தில் ஒரு பணத்துக்கு சம்மதிக்கவில்லையா? உன்னுடையதை நீ வாங்கி கொண்டு போ, உனக்கு கொடுத்தது போல பிந்தி வந்தவனாக இவனுக்கு கொடுப்பது என்னுடைய இஷ்டம், என்னுடையதை என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா? நான் தயாரனா இருக்கிறபடினா நீ வன்கண்ணலா இருக்கலாமா என்றார். இவ்விதமாய் பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். முந்தினோர் பிந்தினோர் ஆயிடுவாங்க. இப்போ நம்ம ஊழியத்தில் நம்ம நிறைய பேர் முன்னாடி இருந்தவங்களாம் இன்னைக்கு காணோம், பின்னாடி வந்தவங்களாம் இன்னைக்கு எழும்பிட்டாங்க. இதெல்லாம் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம ஆனால் அவருடைய வருகையில் முன்னாடி நிற்க நம்ம எப்பொழுதும் பாத்திரவான்களாக இருக்கணும். அதனால் கொடுத்த வேலையை, அது என்ன வேலை உனக்கு ஆண்டவர் கொடுத்தாரோ அந்த வேலையில் நீ எப்படி இருன்னு வலியுறுத்தி சொல்கிறாரு. உண்மையுள்ளவனாயிரு, 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 நீ உண்மையுள்ளவனாயிரு, நீ உண்மையுள்ளவனாயிரு. அதைத்தான் அவர் அழகாக சொல்கிறாரு. உன் வேலையே நீ கரெக்டாக செய்ய. உனக்கு கொடுத்த அந்த சுவிசேஷ ஊழியமா, ஜப ஊழியமா, ஆத்மா ஆதாய ஊழியமா, திறப்பில் நிற்கிற ஊழியமா, பதிவிட ஊழியமா, கிதியோன் ஊழியமா, எந்த ஊழியத்தை கர்த்தர் உன்னை நம்பி கொடுத்துருக்கிறாரோ அந்த வேலையில் நீ உண்மையாயிரு. இது உங்களுக்கு ஆரம்பம். இந்த ஆரம்பத்தில் நீ உண்மையாயிரு, இந்த ஆரம்பத்தில் நீ உத்தமமாயிரு, நீ பாரத்தோடு செயல்படு. பரலோகம் அதை பார்க்கிறது. உண்மையுள்ள மனுஷனை நீ கண்டாயானா அவன் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். நீசருக்கு முன்பாக அல்ல, ராஜாக்களுக்கு முன்பாக உன்னை என்ன செய்வார்? கர்த்தர் கொண்டு போவார். கர்த்தருடைய மகிமைக்காக இன்னும் ஒரு சில வசனங்களை சொல்லி முடிக்கிறேன் பாருங்க. எல்லாத்துக்கும் கூலி கொடுத்தாருங்க, ஒருத்தரை கூட விடலுங்க. சும்மா இருந்தவனுக்கு கூலி கொடுத்தாரு, வேலை செஞ்சவனுக்கு கூலி கொடுத்தாரு. ஏன்னா அவர் கூலி கொடுக்குறேன்னு சொல்லிட்டார் இல்லையா? ஆனாலும் உண்மையுள்ள மனுஷனுக்கு வித்தியாசமான கிருபையை தருவார். இன்னொரு வசனத்தை உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். மத்தேயு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 20வது வசனம், கடைசி வசனம் எடுத்து வாசிக்கலாமா? தேங்க்யூ, வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். மத்தேயு 5:20. வேத பாரக பரிசேயர் என்பவருடைய நீதியிலும், ஆமென், உரியாவுடைய நீதியிலும், அங்க இருக்கிறவங்களுடைய நீதியிலும் நம்ம நீதி எப்படி இருக்கணும்? கூடுதலா இருக்கணுமா? வேத பாரகனுக்கு ஒரு நீதி இருக்குதான், பரிசேயனுக்கு ஒரு நீதி இருக்குதான். அவன் நீதியிலும் உன் நீதி எப்படி இருக்கணும்? அதிகமா இராவிட்டா நீ பரலோக ராஜ்யத்துக்குள்ள எப்படி பிரவேசிக்க முடியும்? பாருங்க, வேத பாரகர் பரிசேயனுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமா இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப அவங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கு, அவங்களுக்கு ஒரு நீதி இருக்குது. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொல்லுவாங்க. இந்த ரேகாப்பின் குமாரத்திகளை கேட்டு பாருங்க. அவர்கள் சொல்றாங்க, என்ன சொன்னாங்கன்னா, எங்க அப்பா சொல்லிட்டு போயிட்டாரு வீடு கட்டி வாழக்கூடாதுன்னு, டெம்பரவரியாக தான் இருக்க சொல்லிட்டு போயிருக்காரு. அதனால இன்னைக்கு வரையும் அந்த குடும்பத்தார் டெம்பரவரியாக இருக்கிறாங்களாம். எங்கேயுமே நிலையான ஒரு வீடு கட்டி வாழ்றது கிடையாது, குடிசையிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. நீங்கள் உலகத்தில் நிறைய பேர் அப்படி இருப்பாங்க. அவங்கெல்லாம் பார்த்தா சுய கட்டுப்பாடு. அவங்கள யோபு போல சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு. சன்மார்க்கனா தனக்குன்னு ஒரு நீதி. அவங்க எந்த தப்பும் பண்ண. நிறைய பேர் குடிக்காதவங்க இருக்கிறாங்க, 2 பொண்டாட்டி கட்டாதவங்க நிறைய பேர் உலகத்தில் இருக்காங்க, கெட்ட வார்த்தை பேசாதவங்க இருக்காங்க, லஞ்சம் வாங்காதவங்க இருக்காங்க. அவங்களாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் கிடையாது. உலக மனுஷனே நிறைய கட்டுக்கோப்பாக இருப்பாங்க. சினிமா பார்க்க மாட்டாங்க, நாடகம் பார்க்க மாட்டாங்க, கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்க, பொய் சொல்ல மாட்டாங்க, காலையிலேயும் மாலையிலேயும் கரெக்டாக குளிப்பாங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணுவாங்க, ஒரு அசுத்தம் அவங்கள்ட்ட இருக்காது. ஒரு சின்ன டிப்ஸ் கூட வாங்க மாட்டாங்க, கை நீட்ட மாட்டாங்க, கை சுத்தமாக வச்சுருப்பாங்க. ஆனால் அவங்கள விட நம்ம நீதி எப்படி இருக்கணும்? அவன் உலக மனுஷன், ஆண்டவரை அறியாதவன். ஆனால் அவன் கூட தனக்குள்ளே ஒரு செல்ஃப் கண்ட்ரோலாக இருக்கிறான். ஆனால் அவன் முன்னாடி நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் அவங்க நீதியிலும் ஓ நீதி எப்படி இருக்கணுங்கிறாரு. அவனுக்கு ஒரு செல்ஃப் கண்ட்ரோலில் சுயநீதியில் அவன் அப்படி இருக்கானேப்பா. நீ என்னுடைய பிள்ளைன்னு சொல்லிட்டு இப்படி இருக்கிறியப்பா. யோசித்து பாருங்க தேவனே, நீ இப்படியெல்லாம் இருந்தால் எப்படி தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வர முடியும்? இங்க இருந்துங்க மைல் கணக்காக நடந்து போறாங்க. வஸ்திரத்தை அழகழகான ஆண்கள் படிச்சவங்க வஸ்திரத்தெல்லாம் கலட்டிட்டு வெறு உடம்போடு நடக்கிறாங்க. காலம் பொத்து ஊத்துதுங்க, நடக்கிறாங்க. பக்தி உருண்டு காலம் போடுறாங்க.
காவடி சுமக்கிறாங்க, அழகு குத்திக்கிறாங்க, பக்தி தீயில நடக்கிறாங்க. ஆனா ஆண்டவராகிய இயேசு அப்படியெல்லாம் சொல்லலைங்க. நீ அப்படியெல்லாம் செய்யணும்னு சொன்னார்னா நம்ம செய்ய போயிடுமா? சொல்ல மாட்டார். ஆனா அவர் சொன்னது என்னது? வேதத்தை படி, ஜெபம் பண்ணு, அறியாத இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு போய் என்னுடைய நாமத்தை சொல்லு. ஆனா எளிமையானது, சிம்பிளானது, ரொம்ப செய்யக்கூடியது தான் கர்த்தர் சொல்றாரு. ஆனா அதை நம்ம செய்ய மாட்டேங்கிறோம். ஆனா அவங்க நீதியை பாருங்க, எவ்வளவு தூரம், எத்தனை 1000 கிலோமீட்டர் நடந்து போறாங்க, எவ்வளவு அவங்களுடைய உடல் உறுப்புகள் தேயும், அதுக்காக எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட், பொருளாதாரத்தை எவ்வளவு செலவு செய்யறாங்க, எவ்வளவு பணத்தை அதுக்காக செலவு செய்யறாங்க. ஒன்றும் அறியாத ஒன்றுக்காக லட்ச லட்சமாய் பணங்களை கொடுக்கறாங்க. ஆனா ஆண்டவருக்காக, உண்மையுள்ளவருக்காக, ஜீவனுள்ளவருக்காக, உன்னையும் என்னையும் படைத்தவர், உனக்காக எனக்காக ஜீவன் கொடுத்தவர், கைகளிலும் கால்களிலும் ஆணிகளால் கட்டாவப்பட்டவர், முள்முடி தாங்கினவர், முகமெல்லாம் இரத்த வெள்ளத்துல மிதந்தவர், கடைசி சொட்டு ரத்தத்தையும் உனக்கும் எனக்கும் சிந்தி கொடுத்தவர். ஆனா அவருக்காக நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? அவர் சொல்றாரு, என் வேலையை செய், என் வேலையை செய், என் வேலையை செய், என் வேலையை செய். எனக்குன்னு ஒரு வேலை இருக்கு, அந்த வேலையை யாரை கொண்டு நான் செய்யறது? அதான் கடைசியில் மத்தேயு 9:37 அறுப்பு மிகுதிப்பா. நிறைய பேர் என்னுடைய அறுவடைக்கு வேணும், ஆனா கொஞ்சம் பேர் நீங்க இருக்கிறீங்களே, நான் எப்படி எழுப்புதலுக்கு நான் உங்களை பயன்படுத்த முடியும்? யாரை நான் அனுப்புவேன்? யார் என் காரியமாய் போவான்? திறப்பில் நிற்க ஒரு மனிதனை நான் தேடுகிறேன், நான் ஒரு மனுஷனையுமே காணேன். ஒரு பெரிய கன்வென்ஷன் கூட்டம், அது ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், லாஸ்ட்டை சொல்லி முடிக்கிறேன். பெரிய எழுப்புதல் படைமுயற்சி கூட்டம். அந்த காலத்தில் எழுப்புதல் கூட்டம்னே பேர், கன்வென்ஷன் கூட்டம் வைப்பாங்க. 4000 பேர், 5000 பேர், 3000 பேர் கலந்து கொள்வாங்க. அந்த கூட்டம் 2 நாள் 3 நாளில் நடக்கும். சாயந்தரத்துலேருந்து ஆரம்பிச்சிச்சுன்னா அந்த கூட்டம் வித்தியாசமாக போய் கொண்டு இருக்கும். அன்றைக்கு ஒரு புதிய வாலிபன் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டான். அங்கே பாடின பாடல்களில் பக்தி விருத்தி அடைந்தான். பிரசங்கம் கேட்கும் பொழுது அவனுடைய இதயம் திறந்துச்சு. லீதியாளுடைய இருதயம் பேரி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான். ஏற்றுக்கொண்டு அவனுக்கு ஒரு புது உலகமாக இருக்குது எல்லாமே. என்னடா நம்ம இவ்வளோ நாள் வாழ்ந்ததெல்லாம் எப்படி எப்படியோ இருந்துச்சு, இங்கே பாட்டு பாடுறாங்க, கை தட்டுறாங்க, பரிசுத்த ஆவியில நிரம்புறாங்க, பரலோகம் தெரியுதுங்கிறாங்க, சத்தம் கேட்குதுங்கிறாங்க, ஜனங்கள் ஆர்ப்பரிக்கிறாங்க, ஒரு கெட்ட பழக்கம் யார்கிட்டையும் இல்லையே, எல்லாம் நல்லா இருக்காங்களே, இப்படி வாழ்க்கையை நம்ம இத்தனை வருஷமே வாழலையே என்று சொல்லி அவர், அந்த பையன் தடுமாறி திகைச்சு போய் அவனுக்கு தூக்கமே வரல. அந்த கிரவுண்டில் நற்செய்தி நடந்த, அந்த கூட்டம் நடந்த, மீட்டிங் நடந்த ஹாலில், அந்த மீட்டிங்கில், அந்த கிரவுண்ட்லேயே உட்காந்துட்டான். அவனுக்கு தூக்கமே இல்லை. ஏன்னா இன்னைக்கு முதல் அனுபவம் அவனுக்கு. என்ன செய்யணும், இந்த உலகமே புதுசாக தெரியுது. இப்படியும் ஒன்று இருப்பாங்களா, இப்படியும் ஜனங்கள் இருக்காங்களா, இத்தனை வருஷம் நான் ஏன் இதை கண்டுக்கல, இத்தனை வருஷமா இது ஏன் எனக்கு தெரியல. இப்போ எல்லாம் மியூசிக் போட்டவங்க, ட்ரம் அடித்தவங்க, பாட்டு பாடினவங்க, கோரஸ் டீமு, கன்வீனியர்கள், கூட்ட ஒருங்கிணைப்பாளர்கள், அங்கே இருக்கிற எல்லாரும் ஓய்வு எடுக்க போயிட்டாங்க. எல்லாம் அவங்கவுங்க, ஒரு பெரிய ஹையர் செகண்டரி ஸ்கூல் நடந்துச்சு அந்த மீட்டிங். எல்லாம் ஒவ்வொரு ரூமில் போய் ஸ்டோர் ஆகிட்டாங்க, எல்லாம் படுத்துட்டாங்க. இந்த ஒத்த பையனுக்கு தூக்கமே வரல. ஏன்னா இது இவனுக்கு எல்லாமே புதுசாக இருக்குது. இன்றைக்கி தான் இந்த கன்வென்ஷன் கூட்டத்துக்கு வந்திருக்கிறேன். இங்கே நடந்தது எல்லாம் அவனுக்கு பிரமிப்பு ஊட்டி, திகைப்பு ஊட்டி, புதுசாக இருக்குது. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், இனி நம்ம வாழ்க்கை எப்படி, நம்ம என்ன செய்யலாம், இனிமேல் என்ன பண்ணுறது, எப்படி பழைய வாழ்க்கைக்கு போக முடியாது, இந்த வாழ்க்கையில் எப்படி முன்னேறது, எத்தனை கேள்விகளோடு அவன் நடு கிரவுண்டில் பேசாமல் உட்காந்துருக்கேன். அவனுடைய கண்கள் திறக்கப்படுது. இப்போ அந்த கண்கள் திறக்கப்பட்ட உடனே பார்த்தா அந்த ஹையர் செகண்டரி ஸ்கூலுடைய மாடியில் ஒருத்தர் நடந்து போய் முதல் ரூமுக்குள்ளே போகிறாரு, வெளியில் வர்றாரு, 2வது ரூமுக்குள்ளே போகிறாரு, வெளியில் வர்றாரு, 3வது ரூமுக்குள்ளே போகிறாரு, வெளியில் வர்றாரு, 4, 5, 6, 7 ஒவ்வொரு ரூமாக போயிட்டு எல்லா ரூமையும் பார்த்துட்டு வெளியே வந்துக்கிட்டே இருக்கிறார். இவன் அந்த பையன் உட்காந்து அதை பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஏன்னா அவன் கிரவுண்டில் உட்காந்துருக்கேன், மேலே நடக்கிறத அவன் பார்க்குறேன். யார் நேரத்துக்கு போகிறாரு, வர்றாரு, போகிறாரு, ஒவ்வொரு ரூமாக போகிறாரு, என்ன பார்க்குறாரு, அப்படியே பார்த்துக்கிட்டு கடைசியில் அவர் எங்கே வந்துட்டார், இவன் உட்காந்துருக்க இடத்துக்கு வந்தார். இவன் அவரை பார்த்து கேட்டேன், என்ன ஏன் பார்த்துட்டு வர்றீங்க, எல்லா ரூமுக்கும் நீங்கள் தான் போனீங்க, நான் வெளிச்சத்தில், ஆனால் கிரவுண்டில் மேலே வெளிச்சம் எரியும் இல்லையா, ஹாலில் மேல் வெளிப்பக்கம், யாரை தொலைவுறீங்க அப்படி கேட்டேன் அவரை பார்த்து. அப்போ அவர் சொன்னார், யாராவது ஒருத்தர் ராத்திரியில் ஜெபம் பண்ணுவாங்களான்னு நான் பார்க்க வந்தேன், அவங்களோட சேர்ந்து நானும் ஜெபிக்கலான்னு வந்தேன், எல்லாம் தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க, நீ ஒரு ஆள் தான் முழிச்சிருக்கிற, அதனால தான் ஓன்ட்ட நான் வந்தேன். அப்போ அவர் கேட்டானா, நீங்கள் யார் அப்படி கேட்டோடனே அவர் சொன்னார, நான் இயேசுனார். கை தட்டிக்கிறது, நான் தான். அவனுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு.
ஏசு உங்களை பக்கத்தில் நான் உட்காந்துருக்கேன். அப்போ அவன் சொன்னான், நான் ஜெபிக்கிறேனே. உடனே ஆண்டவர், நானும் உங்களோட ஜெபிக்கிறேன்னு அவனுக்கு அந்த ஆத்ம பாரத்தை ஊற்றினார். அந்த செய்தியில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறா, ராத்திரியில் வர்றாருங்க. எதுக்கு வந்தார்? தூங்குறத பார்க்க வந்தாரா? பிள்ளைங்க நல்லா கரெக்டாக படுத்திருக்காங்களா, கை காலெலாம் கரெக்டாக போட்டிருக்காங்களான்னு பார்க்க வந்தார். அவர் நடிச்சாமல் தொலைவுறாரு. யாராவது ஒருத்தர் திறப்பில் நிற்பாங்களா? நடு இரவில் அடுத்த நாள் கூட்டத்துக்காக ஜெபிக்கிற ஒரு மனிதன் யாரு? அந்த ஒருத்தன் யாரு? அப்படி தொலைவுறார். இன்னைக்கு நம்மளையும் தான் பார்த்து கேட்குறார், யாருப்பா அந்த மனுஷி, யாருப்பா அந்த மனுஷன்? எனக்காக பரலோகத்திற்கும் பாதாளத்துக்கும் நடுவில் கைகளை ஏந்தி ஜெபிக்கக்கூடிய அந்த ஒரு நபர் யாரு? உலகத்தில் 1 கோடி வேலை இருந்தாலும் ஏன் வேலையாய் போகிறவன் யாரு? என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறவன் யாரு? எலியா சொல்றேன், நான் ஒருவன் மாத்திரம் மீதி இருக்கிறேன். அந்த எலியாவுக்கு தெரியாது அங்கே ஒரு ஒபதியா இருக்கிறேன்னு தெரியாது போல. ஒபதியா ஏற்கனவே இருக்கிறேன், ராஜாவோடய பயந்தவனா இருக்கிறேன். ஆனாலும் அவன் வெளியரங்கமாக இல்லை, மறைவாக இருக்கிறேன். கர்த்தர் சொல்றாரு, 7000 பேரை நான் வச்சிருக்கேன்ப்பா, நீ மட்டும் இல்லை, 7000 பேர் உள்ள இருக்கிறேன். ஆனால் உன்னையே நான் வெளியரங்கமாக என்ன பண்ணியிருக்கேன், வச்சிருக்கிறேன். இப்போ நம்ம மட்டும் இந்த ஊரில் இல்லைங்க, நம்மளை விட இன்னும் எத்தனையோ பேர் இருக்காங்க. எத்தனையோ பேர்கள் நம்ம விட ரொம்ப சின்சியரான நபர்களாக இருக்காங்க. ஒருவேளை அவங்க ரட்சிக்கப்பட்டு வந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், நம்ம விட வேகமாக இருப்பாங்க. இப்போ பாருங்கள், அந்திரேயா போய் கூட்டிகிட்டு வரேன் பேதுருவை. நினச்சிருப்பேன் நான் தான் சீனியர்னு, அந்திரேயா காலர்லாம் தூக்கியிருப்பேன். நான் போய் பேதுருவை கூட்டிகிட்டு வந்தேன்னு அவன் நினச்சிருப்பேன் நம்ம தான் பெரிய ஆள். ஆனால் பின்னாடி வந்தவன் டாப்பாக போயிட்டேன். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். நம்ம நினைக்கிறோம் நம்ம பேர் இல்லைங்க, நமக்கு அதான் பிந்தினோர் முந்தினோர் ஆயிடுவாங்க, முந்தினோர் பிந்தினோர் ஆயிடுவாங்க. நம்ம முன்னாடி இருக்கிறோம், நம்ம பின்னாடி போயிடுவோம். பின்னாடி வர்றவன் எங்கே போயிடுவேன், மேலே போயிடுவேன். இந்த கேத்தரின் குல்மா மீட்டிங்க்கு லட்சக்கணக்கான பேர் போவாங்க. ஒரு கூட்டம் நடந்துட்டு இருக்குன்னா அடுத்த கூட்டத்துக்கு ரிசர்வேஷன் பண்ணியிருப்பாங்க, ரெடியாக இருக்குங்க கூட்டம். இங்கே கூட்டம் நடக்குதுன்னா இந்த பக்கம் உள்ளே ஏறுறதுக்கு வாசல், இங்கிட்டு வெளியே ஏறுறதுக்கு வாசல் வச்சுருப்பாங்க. ஒரு கூட்டம் நடந்துட்டு இருக்கும்போது அடுத்த கூட்டத்துக்கு ஜனங்கள் வந்துடுவாங்க. இப்போ இந்த பக்கம் கேட்டை திறந்து விட்டால் எல்லாரும் வெளியேறுவாங்க, இந்த கேட்டு வெளியே எல்லாரும் உள்ளே வந்துடுவாங்க. அப்போ இந்த கூட்டம் முடிஞ்சுன்னு எல்லாரும் இப்படி போவாங்க, அடுத்த கூட்டம் உள்ளே வந்துடுவாங்களாம். இதில் பென்னிகின் என்று சொல்லப்பட்ட இன்னைக்கு உலக புகழ்பெற்ற ஊழியக்காரர், அமெரிக்காவில் இப்போயும் இருக்கிறாரு. கூட்டத்தில் அடிச்சுக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு போய் நின்னாராம். அந்த கூட்டத்தில் வரிசையில் கியூவில் நிற்கிறார். அவர் நிற்கும் பொழுது நினைச்சாராம், என்னடா அப்படி இந்த அம்மாட்ட வல்லாமல் இருக்கு, என்னத்தை தாண்டா பார்க்க இம்புட்டு பேர் வெளியே போகிறேன், இம்புட்டு பேர் உள்ளே வரேன், இந்த கூட்டத்துக்கு இத்தனை பேரா? இவர் ஒரு ஆர்சிக்காரர், ரோமன் கேத்தலிக்காரர், வந்து வேடிக்கை பார்க்க அந்த கூட்டத்தில் வந்து நின்றுட்டு இருக்கிறார். எப்படியாவது அந்த அம்மாவை ஒரு ஆட்டை பார்த்துட்டு போயிடலான்னு தான் அந்த கூட்டத்தில் அவர் போகிறார். அடிச்சு புட்டிச்சு கியூவில் நின்று மிதிப்பட்டு உதப்பட்டு எப்படியோ கூட்டத்துக்குள்ளே உள்ளே போயிட்டார். போய் அவருக்கு ஒன்றுமே புரியல, அங்கே நடக்கிறதே புரியல. என்னென்னமோ செய்கிறாங்களே, ஊதுனா விழுகிறாங்க, கையை நீட்டினா விழுகிறாங்க, என்னமோ நடக்குதுடான்னு நினச்சிக்கிட்டு இருந்தார். ஆனால் கடைசியில் பார்த்தா அந்த கிருபை இவர் மேலே இறங்கிருச்சு. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. இவர் வேடிக்கை தான் பார்க்க போனார், ஆனால் கர்த்தர் அவரை பிந்தினோராக போனவரை இன்னைக்கு அந்த அம்மாவுடைய அச்சு அடையாளமாக இன்னைக்கு உலகம் முழுவதும் கர்த்தர் அவரை பயன்படுது. அந்த அம்மா பரலோகம் போயிட்டாங்க, இன்னைக்கு அந்த ஊழியத்தை அவர் நிறைவேற்றி கொண்டிருக்கார். அந்த கூட்டத்தில் 1 கோடி பேர் கலந்துருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கெல்லாம் இல்லாத கிருபையை வேடிக்கை பார்க்க போன பென்னிகனுக்கு கர்த்தர் என்ன பண்ணார், கொடுத்தார். உங்களையும் என்னையும் ஏன் அவரால் பயன்படுத்த முடியாது? ஒரு கொலைகார மோசையை கர்த்தரால் பயன்படுத்த முடியும்னா, ஒரு கொலைக்கு உதவியாய் இருந்த பவுலை கர்த்தரால் வல்லமையாய் பயன்படுத்த முடியும்னா, 3 முறை மறுதலித்த பேதுருவை கர்த்தராய் வல்லமையாய் பயன்படுத்த முடியும்னா, பாவத்தில் விழுந்த தாவீதை மீண்டும் எடுத்து அவனை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய கர்த்தரால் முடியும்னா, உன்னையும் என்னையும் கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? நம்ம எல்லாரும் ஜெபிக்கும்படி எழுந்து நிற்கலாமா? இன்னைக்கு சொல்றாரு, செருபாபேலே திடன்கொள், யோசுவாவே திடன்கொள், சகல ஜனங்களே திடன் கொள்ளுங்கள். கடைசியில் ஒரு அழைப்பு கொடுக்கிறாரு, என் வேலையை நடத்துங்கள், என் வேலையை நடத்துங்கள். எத்தனை பேர் நடத்த ஆயத்தமா இருக்கிறீங்க? எனக்கு கர்த்தர் கொடுத்த வேலையை நான் உண்மையாக செய்வேன் ஆண்டவரே, எனக்கு கர்த்தர் கொடுத்த வேலையை நான் ஒரு நாள் சோட விட மாட்டேன், பின்தங்க விட மாட்டேன், ரிவர்ஸருக்கு நான் விட மாட்டேன், எலும்பி போய் கர்த்தருடைய வேலையை செய்வேன்.